ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் தான் இத்தனைக்கும். ஸ்டில் யூ ஷுட் பி நோயிங். இல்லை, இந்தியாவில் ஹைவேஸ் யார் லே பண்ணுறோம்? என்ஹெச். ஓகே, வேறு ஹைவே அது பார்டர் ரோட்ஸ் பிஆர்ஓ கேட்கல. அது ஓகே, பட் ஹைவேஸ் யார் பில்ட் பண்ணுறோம்? மார்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ், ரெண்டு பேரும் பில்ட் பண்ணுவாங்க. அது தனி, இது தனி. அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் வேஸும் ஹைவேஸ், அந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து, இதெல்லாம் தான் பண்ணுறோம் NHDA, நேஷனல் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, மற்ற ரோட்ஸ் எல்லாம் மார்ட் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ சைனா இஸ் பில்டிங் அரௌண்ட் மோர் தேன் 20 kilometers ஆஃப் ரோட் பர் டே. நம்ம இன்னும் 10க்கே போகல. அவன் அந்த 20 90sலேருந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறான் டெய்லியும். நம்ம அப்போ இருந்து 6, 7 வாஜ்பாய் பீரியடில் ஒரு 13க்கு போச்சு, அப்புறம் திரும்பி கீழே வந்துருச்சு. அதான் நம்ம பொட்டன்ஷியல். இதெல்லாம் தான் விஷயம். சரி, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் இருக்குது? இதுதான் விஷயம். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இருக்கும், ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் பீரியட் இருக்கும். இவ்வளோ சீக்கிரம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கணும், அதுக்கப்புறம் இவ்வளோ நாளுக்கு இட்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே அவங்க வந்து யூசர் பே சார்ஜஸ் வாங்கிக்கலாம். இன்னும் டால், இது வந்து டால் பிளாஸா அப்படிங்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். ஓகே, சரி. பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த இடத்துல ஓன் பண்ண மாட்டாங்க, அதான் வித்தியாசம். சரி, ஜஸ்ட் பில்டிங் ஆப்ரேஷன் வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. போட் அண்ட் பூட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இல்லை. இதுதான் மோஸ்ட் வயபிள், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறது. பில்ட், ஓன், ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அந்த ஈசிஆர் ரோடு இருக்குது, இல்லை அந்த பாலக்காடு பைபாஸ் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து யாருமே அந்த ரோட்டை எந்த எக்காரணத்தை கொண்டு தே கான்ட் டூ எனி ஒர்க்ஸ் ஆன் இட். அந்த ப்ரைவேட் பிளேயர் மட்டும்தான் பண்ண முடியும். நோ ஒன் கேன் ஈவன் டிக் இட். இந்த இபி, டெலிஃபோன், டுவாடு, நோ ஒன் இஸ் அலோட் டு டிக். என்ன வேலை செய்யறதுனால இவங்களை கேட்டு தான் செய்யணும். அதனால தான் ஓஎம்ஆர் ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்க? ஓஎம்ஆர் ரோடு தெரியுதில்ல, அதில் சென்ட்ரல் ஒரு மீடியன் இருக்குல்ல, அது கீழே வந்து ஒரு ரூம் இருக்கும். ஃபுல் லென்த்துக்கு, ரோட் லென்த்துக்கே ரூம் கட்டியிருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே தான் எல்லா பைப் லைன்ஸும் எல்லாமே போகும். எந்த இடத்துலையும் இது கிடையாது, வெளியே போகாது. இதான் டிசைன் அப்படிங்கிறது. தட்ஸ் ஹவ் தே டிசைன். அதே மாதிரி இந்த இதுலேயும் வருமே, நம்ம தூத்துக்குடி பைபாஸ் சென்னையிலேருந்து போகுதில்ல, அது ஃபுல்லாக அப்படி தான். அந்த நடுவில் அரளி செடி வச்சுருக்காங்களா, அது கீழே வந்து எகைன் தேர் பி டக்ட் வரிசையாக. தண்ணி வந்து மேலே ஃப்ளோ ஆகக்கூடாது, கீழே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ மெனி கான்செப்ட்ஸ் அது. திருப்பி அரளி செடி வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது தெரியும்ல. ஏன் அரளி செடி வைக்கணும்? பொல்யூஷனுக்கு. சரி, மற்ற செடி வைக்கலாமே, மரம் வைக்கலாமே. அரளி வந்து ஒரு கார்பன் சிங்க் ஈஸியாக எடுத்துக்கும், அது ஒன்று. இன்னொன்று பண்ணுறது, அங்கே இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து தேர் லீசிங் இட் அவுட். இவங்களுக்கு அடிஷ்னல் இன்கம், அவங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி அந்தந்த ஊரில்.
That's how things are working. சரி, ஓகே, ஃபைன். ஸோ டிசைன் ஒரே விஷயந்தான். There will be design. That's the thing. இங்கெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருவாங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. அங்கே டிசைன் பண்ணுறதே ஒன்றா தான் இருக்கும். ஓகே, ரைட்டு. டிசைன், பில்ட், லீஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா, யூ வில் நாட் பி ஓனிங் இட், யூ வில் பி ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் இட் ஃபார் சம் ஒன் எல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவிலாம் அந்தளவுக்கு இதெல்லாம் பாப்புலர் ஆகலை. அவன் பில் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் he will not be owning it, he will again shift it to another player. அவன் லீஸ் பண்ணிப்பான், இல்லை கவர்மெண்ட்கே கொடுத்துருவான் திருப்பி லீஸ்க்கு, and he will be using it. That's how things will work. இது வந்து கொஞ்சம் வெர்டிகல்ஸ் அதிகம் டெவலப் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு செக்டாரில் இதெல்லாம் நல்லாவே நடக்கும். ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, ஒர்க் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறப்போ அது கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ இவன் பில்டோட மட்டும் இவன் நிறுத்திப்பான். அடுத்தது வந்து வேறு ஏர்போர்ட்டில் எங்கேயோ அது நடக்குமே, ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பிளேயர் பில்ட் பண்ணிவிட்டு ஹி லீஸ் இட் அவுட் சில சர்வீசஸை. ஃபைன், ஓகே. டிபிஓங்கிறது டிசைன், பில்ட் அண்ட் ஓன். தே வில் நாட் பி ட்ரான்ஸ்ஃபரிங். ஏன்னா அந்த இடத்துல எப்படி மெக்கானிசம் டெவலப் பண்ணியிருப்பான்னா, அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளே எய்தர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட லைஃப் டைம் முடிஞ்சிடும், இல்லை இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட வேண்டியதாக இருக்கும், அதோட ஒர்த் முடிஞ்சிடும். சிம்பிள் திங். ஸோ 70 இயர்ஸ்னால் 70 இயர்ஸ்க்கு அப்புறம் அது யூஸ் கிடையாது, அந்த மாதிரி கான்செப்டில் கட்டுது. ஸோ இது மோர் டெக்னாலஜி ரிலேட்டட்லாம் டிபிஓவில் வரும். லேண்ட் இல்லை, அதான் டெக்னாலஜி. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடெல்லாம் லேண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் லேண்ட் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, டெக்னாலஜி பேஸ்ட் தான் மாறும். ஏன்னா ஓரளவுக்கு அப்புறம் அது நாட் பி ஆஃப் எனி யூஸ் இல்லையா. So DBFO, design, build, finance and operate. டிபிஎஃப்ஓங்கிறது ஒன்றுமே இல்லை, இப்போ சொன்ன விஷயமே தான். இந்த பூட் எப்படி சொன்னேன், டால் பிளாசா வந்து டிபிஎஃப்ஓ. ஸோ தே டிசைன் இட், தே பில்ட் இட், அவங்களே தான் ஃபினான்ஸ் பண்ணி பண்ணணும், பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களே ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரே விஷயம்னா அது கூட இந்த டீயும் சேர்ந்துக்கும், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆப்ரேட்டிவ்ஸ்னு சொல்ல முடியாது, பட் இன் ஜென்ரல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பர்சன் இன்வால்வ் ஆகிறப்போ, ஹெல்த் செக்டர், எஜுகேஷன் செக்டர், சர்வ சிக்ஷா அபியான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இந்த மாதிரி விஷயங்கள். இங்கே வந்து எய்டட் ஸ்கூல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த இடத்துல என்னன்னா இந்த டிசைன் இருக்காது. எய்டட் ஸ்கூல்ஸ் இல்லை, கவர்மெண்ட் காசு கொடுத்து நடத்துறது, அதோட ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். ஸோ இது ஆர்பி ஆக்ட் 1950 வந்து சிம்பிள். ஒன்று சீட் அலோகேஷன், டீலிமிட்டேஷன் எப்படி பண்ணணும், ரெண்டாவது ரெண்டே விஷயம் தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், seat allocation, ஓட்டரோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்கு. இதை மூணை பற்றி மட்டும்தான் பேசும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல எம்பவர் பண்ணுறதுக்காக போட்ட ஆக்ட் 51 தான் டீடைல்டு ஆக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் வந்து சீட் அலோகேஷன் பற்றி பேசும். லோக்சபாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ சீட்ஸ் அப்படின்ட்டு சொல்லும். அதே மாதிரி SC/ST ரிசர்வேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலில் தான் இருக்கும்.
MP ஆக்டோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஓகே, ஸோ டீலிமிட்டேஷன்னா ஸோ தமிழில் அதுக்கான வார்த்தை என்ன? தொகுதி மறுசீரமைப்பு, அதான் டீலிமிட்டேஷன். சரி, டீலிமிட்டேஷன் யார் பண்ணுவா? அவங்களே போடுவாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1972 ஒன்று இருக்குது, அது கீழே டீலிமிட்டேஷன் ஸோ 1972 ஒன்று இருக்குது, அது கீழே போடுவாங்க டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ தே வில் பி மேக்கிங், எப்படி பிரிப்பாங்க டீலிமிட்டேஷன்? இன் வாட் சென்ஸ்? தொகுதியை மட்டும்தான் பிரிப்பாங்களா? அது போக வேறு எதுவும் பண்ண மாட்டாங்களா? பாப்புலேஷன் வேற எதை வச்சு பிரிப்பாங்க? சரி, எதை வச்சு பிரிப்பாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் எதுக்காக பிரிப்பாங்க போகிறோம். பாப்புலேஷன் வேற. ஒரு தொகுதியை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்குறேன். ஏரியா பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஏரியா, ஜாகிரபிக்கல் பார்டர்ஸ், ஒரு ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்டோ பிரிக்கிறப்ப எப்படி பார்க்குமோ அதே மாதிரி தான் பார்ப்போம். ஏன்னா ஒரு வயபிள் யூனிட்டாக இருக்கணும்ல. சும்மா வெறும் பாப்புலேஷனை மட்டும் வச்சு பிரிச்சோம்னா கன்றாவே ஆயிரும் கடைசியில். நிறைய டைம் ஆகும் அப்படியும். ஸ்டில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. ஸோ எல்லாமே பொள்ளாச்சி கான்ஸ்டிடுவன்சி, அந்த ஒரு ஊர் மட்டும் உடுமல்பேட் கான்ஸ்டிடுவன்சி. எல்லாம் ஒரே வழியில் தான் இருக்கும். பட் என்னன்னா அந்த பாப்புலேஷன் ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு வந்து 45 கிலோமீட்டர் என்னமோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சரி சரி, எப்படி பிரிப்பாங்க? ஐ மீன் ஒன்று சாரி நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் மாறுமா? பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் மாறாதா? இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதா? ஏங்க ஆகுதான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் ஆகலை. அந்த 2026க்கு அப்புறம் மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். என்ன ஆர்டிக்கல்? என்ன ஆர்டிக்கல் அது? அமெண்ட்மெண்ட் போட்டு தான் அந்த ஆர்டிக்கலை மாற்றிருப்பாங்க. இந்த டீலிமிட்டேஷன்லாம் வந்து 2026க்கு அப்புறம் ஒர்க் ஆகலாம். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆஃப்டர் 2000 இப்போ தானே டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்தது. 2001க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அதுக்கப்புறம் கான்ஸ்டிடுவன்சியோட பார்டரை மட்டும் மாற்றணும். நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸ் மாற்றுறது வந்து 2026 வச்சுருக்கோம். ஏன்? இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? அதாவது ஒரே நிமிஷம் இருங்க, சொல்றது புரியுதா? சொல்றது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற தொகுதிகளா, இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி இருக்காங்க? 39. ஸோ 39 எம்பி தான் இருப்பாங்க. இவங்களோட தொகுதியோட லெவலை குறைக்கலாம் கூட்டலாங்கிறது ஆஃப்டர் 2000 தான் மாற்றணும், 2001 தான் மாற்றணும் அப்படின்ட்டு அமெண்ட்மெண்ட்டும். எத்தனை தொகுதி, இந்த 39 நம்பரை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு 2026 தான் டெட்லைன், அதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும் அப்படின்ட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. இந்திரா காந்தி பீரியட்லேயே 72லேயே நம்ம கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அது ஏன்னு கேட்குறேன். ஃபைன், அதே தான். ஸோ 2026ல் ஃபர்ஸ்ட் அவங்க யோசிச்சதுன்னா இந்த டிஎஃப்ஆர் ரீச் ஆயிடுவோம், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ ரீச் ஆயிரும், ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்துடும். அது ஒன்று. அதுக்கு முன்னாடி பண்ணோம்னா இந்த பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் எல்லாம் பீனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 2026 வச்சுருக்கோம். தட்ஸ் த ரீசன். அதுக்கப்புறம் மாறும். ஃபைன், இதுதான் டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ இவங்க என்ன கொடுப்பாங்கன்னா டீலிமிட்டேஷன் ஆர்டர்ஸ் ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர்ஸ் வந்து கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கும். ஒன்ஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தாலே அவங்க கன்சல்டேட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிச்சிட்டாலே இட்ஸ் டேக் ஆஸ் பாஸ்ட் அண்ட் இட் கான் பி சேஞ்ச்ட். இவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. யாரு? எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஸ்டேட் will not have any role in it.
ஃபைன். அதான் டீலிமிட்டேஷன் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆக்ட் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நடுவில் ஏதாச்சும் கதை சொன்னால் தான் உண்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலாக பிரசிடென்ட்க்கு கவர்னருக்கு they will be submitting this. ஸோ அவங்க வந்து they will be laying it before parliament and assemblies. ஆனால் அவங்களுக்கு எந்த டெசிஷன் மேக்கிங் பவர்ஸும் இதில் கிடையாது. ஏன்னா இட்ஸ் பியூர்லி டெக்னிக்கல் ஜாப். இருக்கிற பாப்புலேஷனை கரெக்டாக டிவைட் பண்ணணும். அதனால் அந்த இடத்துல they will not be having any say. ஈவன் எலெக்ஷன் கமிஷனுக்கே லிமிடெட் பவர்ஸ் தான் இதை மாத்திருக்கு, டீலிமிட்டேஷன் ஆர்டர்ஸ். ஆனால் இட்ஸ் பீயிங் டன் வித் ஃபுல்லாக டெக்னிக்கல் ஜாப் தானே, இது அவங்க இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஸோ சில இடத்துல மாற்றுறாங்க அந்த இது. அதுக்கப்புறம் திருப்பி they will be having something, இந்த பப்ளிக் ஹியரிங் நடக்கும், குறை கேட்கும் கூட்டம். ஸோ எலெக்ஷன் கமிஷனே நடத்தும். ஸோ அதில் வர்ற ரெஸ்பான்ஸை வச்சு they will be going for minor changes. அதுதான் விஷயம். அதே மாதிரி எஸ்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கான கான்ஸ்டியூன்சிஸ் எது அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணும். எங்கேன்னா நார்த் ஈஸ்டில் மிசோரம், மெகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, இந்த 4 ஸ்டேட்லையும் தே ஷுட் பி டிசைடிங். ஸோ இந்த 4 ஸ்டேட்லையும் என்ன இருக்குது? மிசோரம், மெகாலயா, நாகாலாந்து, திரிபுரா. எல்லா கதையும் நானே சொல்ல மாட்டேன், 4 என்ன இருக்குன்னு பாருங்கள். மிசோரம், மெகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, இந்த 4 ஸ்டேட்டில் மட்டும் எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணும் எவ்வளோ சீட்ஸ் எஸ்டிக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டேன். பாருங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஃபைன். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் ஆர்டர்ஸ் வந்து கோர்ட்டில் கொஸ்டின் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஃபிக்ஸட் இட்ஸ் ஃபைனல், நோ சேஞ்சஸ். ஓகே ஃபைன். இன்னொன்று வந்து இங்கே சில கான்செப்ட்ஸ் இதில் சொல்லியிருப்போம். அதாவது டைரக்ட் எலெக்ஷன்ஸு அதெல்லாம் கேரண்டி பண்ணுறது இதுதான். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் தானே கான்ஸ்டியூஷனில் வரும். டைரக்ட் எலெக்ஷன் வருமா? பாலிட்டி படிச்சிங்களா இல்லையா? வருமா வராதா? டைரக்ட் எலெக்ஷன்ஸை கான்ஸ்டியூஷனில் கேரண்டி பண்ணுறாங்களா? இல்லையா? தேடுங்க, இப்படியாவது கான்ஸ்டியூஷன் படிப்போம். சரி. இன்னொன்று சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டியூன்சிஸ். ஏன்னா இந்த இடத்துல எலெக்டட் பாடிஸ்க்கு வந்து, அதாவது லோக்சபாவுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டியூன்சி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்கோம். ஏன்? இது போக வேற என்ன இருக்கு? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுக்கு எப்படி எலெக்ட் பண்றோம்? எல்லாத்தையும் நாமினேட் பண்ணிடுறோமா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு? சரி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எப்படி கேட்கலையா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு எப்படி வந்து எலெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டேன். இன்டைரக்டான எப்படி? நாமினேஷன் மட்டுமா? அவங்க மட்டும்தானா? அதான் அவங்க மட்டும் தான் போடுவாங்களா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல? அது இன்டைரக்ட் எலெக்ஷனா? டீச்சர்ஸ், கிராஜுவேட்ஸ் எல்லாம் ஓட் போடுறாங்கல்ல, அது இன்டைரக்ட் எலெக்ஷனா? அதனால இன்டைரக்ட் ஆயிருமா? இன்டைரக்ட்னா இப்போ ராஜ்யசபா பிரசிடென்ட், அதுதான் இன்டைரக்ட். ஏன்னா அந்த இடத்துல பீப்புளுக்கு ஃப்ரான்ச்சைஸை எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. இங்கே மக்கள் போடுறாங்கல்ல, குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆஸ் சச் இன்டைரக்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன் அதை சொல்கிறேன்னா, அது வந்து மல்டி மெம்பர் கான்ஸ்டிடுவன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால இது தெரியாது. ஸோ எப்படின்னா, கோயம்புத்தூர் ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட், சென்னை ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் எடுத்துப்பாங்க. இதுக்கு இவ்வளோ சீட்டு, இங்கே மொத்தமாக நிற்பாங்க எல்லாம். சென்னையே ஒரு 10-15 பேர் ரெப்ரசென்ட் பண்ணுவான். அவன் 15 பேர்த்துக்கும் ஒரே ஓட்டம் போடுறது.
புரியலையா? ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ண மாட்டோம், 15 பேரை செலக்ட் பண்ணுவோம். அதாவது சிம்பிளாக சொல்கிறதுனா தொகுதி தனித்தனியாக பிரிக்காமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிச்சுக்கிறது. ஏன்னா ஒரு ஊரில் கிராஜுவேட் அதிகமாக இருப்பான், ஒரு ஊரில் டீச்சர் அதிகமாக இருப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மெக்கானிசம். புரியுதா? புரியுற மாதிரி இருக்கு. சரி, ஃபைன். செக்ஷன் 11 தான் அந்த இது இப்போ நான் சொன்னது. ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு சீட்னு கிடையாது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். இட் மே வேரி. ஏன்னா இவங்க பிரிக்கிறப்ப கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்டோ டிவிஷனாக தான் பிரிப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டிடுவன்சியாக பிரிக்க முடியாது. இப்போ சிம்பிள் திங்க, திண்டுக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க கான்ஸ்டிடுவன்சி, தேனி இருக்குது. திண்டுக்கல் எவ்வளோ பேர் படித்தவங்க இருப்பாங்க, தேனியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க படித்தவங்க. அப்புறம் எப்படி நம்ம வந்து கான்ஸ்டிடுவன்சி பிரிக்க முடியும்? அதனால் எல்லாத்தையும் ஒரே இதாக்கிட்டு காமனாக எலெக்ட் பண்ணிக்கிறது. அதான் விஷயம். டிஸ்ட்ரிக்ட் ஆசோசியேஷன் எடுக்க மாட்டாங்க. இப்போ சென்னைனா திருப்பி இதை 2-3 பிரிச்சு தான் ஆகணும். அதுவே ராம்நாடு இருக்குன்னா பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கூட சேர்த்துக்கலாம், சிவகங்கை ராம்நாடு. ஏன்னா அந்த இடத்துல 2 சேர்த்துனாலே கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபைன். அப்போ வந்து உங்களால் கான்ஸ்டிடுவன்சி ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால ஆஸ் சச் இந்த ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது இவங்க அப்படின்ட்டு மாதிரி. அதுதான் விஷயம். அதே மாதிரி 12 வந்து பிரசிடென்ட் வந்து அவர் கொடுத்த ஆர்டரை எலெக்ஷன் கமிஷனோட அட்வைஸ் வாங்கிட்டு ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஹி கேன் மாடிஃபை தோஸ் ஆர்டர்ஸ். அவர் பாஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாம். ஸோ இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் தான் பவர்ஃபுல். அப்படி போடுற ஆர்டர் வந்து பார்லிமெண்ட் முன்னாடி வச்சு தேர் ஷுட் பி a concurrence. ஸோ திருப்பி இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வர்றது ஒரே விஷயம் தான், எலெக்ஷன் கமிஷனோட இண்டிபெண்டன்ஸை you are furthering, further granting them independence. அதை என்ஷூர் பண்ணுற விஷயங்கள் தான் அதெல்லாம். ஓகே, அப்புறம் வரிசையாக ஒரு செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். சரி, யார் யார் இருப்பா எலெக்ஷன் கமிஷனில் ஆஃபீஸர்ஸ்? நமக்கு தெரிஞ்சவங்க அதிகாரிகள். ஸ்டேட்டில் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரா? அவரு வேற. நரேஷ் குப்தா என்னவா இருந்தார்? சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், சிஇஓ. ஸோ அவர் என்ன ஆக்சுவலா சொல்லுங்க. அப்படியா? தமிழ்நாடு கேட்ட ஐஏஎஸ்ங்க அவரு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாது, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்பாங்க. ஸோ தே வில் பி கிவிங் எ லிஸ்ட், அதுலேருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணிப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு இதுக்கு வேலையே கிடையாது. ஓகே, ஸோ சிஇஓ இருப்பாங்க. சிஇஓக்கு அப்புறம் யார் யார் இருப்பா? எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லும் வி நீட் எ லிஸ்ட். அதுலேருந்து தேர் பி சூஸிங். கிரெடென்ஷியல்ஸ் பார்த்து எடுக்கிறது. இது வரைக்கும் லிமிடெட் ஜாப்ஸ்க்கான கிரெடென்ஷியல் பார்த்து எடுக்கிறது, அதாவது பேக்ரவுண்ட் பார்த்து எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு வேலை. ஓகே, ஸோ இவர் தான் மொத்த வேலையும், சிஇஓ தான். ஸோ ஹில் பி சூப்பர்வைசிங், ப்ரிப்பேரிங் த எலக்டோரல் ரோல்ஸ், மானிட்டரிங் த எலெக்ஷன்ஸ், கண்டக்ட் பண்ணுவாங்க எலெக்ஷனை, எல்லாமே இவங்க தான். எவ்ரி திங் வில் பி அண்டர் ஹிம். ஒரு ஸ்டேட்டுக்குள்ள அந்த இடத்துல வந்து இருக்கிறதே அவ்வளோதான், சிஇசி 2 இசி, வேறு எதுவுமே இருக்காது பெருசாக. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் இருக்கும் அவங்களுக்கு கீழே ஒரு செக்ரட்டரியேட்னு. பட் இவ்வளோ ப்ரீஃபாக வர்றது இங்கே ஃபீல்ட் லெவல் வர்றப்ப தான். ஸ்டேட்டில் தான் ஃபீல்ட் லெவல் ஆரம்பிக்கும், அது கண்ட்ரோலிங் ஆர்கனைசேஷன் மட்டும்தான். ஓகே, சரி, அதுக்கப்புறம் வேறு யார் இருப்பா? சரி, சிஇஓக்கு வேலை எப்போ இருக்கும்? பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு எப்போ வேலை இருக்கும்? எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதே தான். அந்த எலக்டோரல் ரோல்ங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், நடந்துக்கிட்டே இருக்கும். வில் பி ஒர்க்கிங் ஆல்வேஸ், மாற்றமே இருக்காது. அது இல்லாமல் பை எலெக்ஷன்ஸ் வரும். எப்படியும் பிரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 2 எலெக்ஷன் வந்துடும்ல, ஜெனரல் எலெக்ஷன் ஒன்று, அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒன்று. இந்த மாதிரி ப்ராசஸ் வில் பி ரன்னிங், கீப் ஆன், வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இதுக்கு அடுத்து யார்? சிஇஓக்கு அப்புறம் கீழே அடுத்த லெவல் ஆஃப் ஆஃபீஸர் சொல்லுங்க. யாரோ சொன்ன மாதிரி ஏதோ கேட்டுது. கலெக்டர் தான்.
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர். ஜென்ரலாக டிஓங்கிறது ஒரு தனி போஸ்ட், எல்லா இடத்துலையும் கலெக்டர் கூட மர்ச் பண்ணிடும். ஏன்னா அவங்க தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறது வயபிள் கிடையாது. அன்றைக்கே சொன்னான்ல, இவர் வந்து ஒரு என்ன வார்த்தை சொன்னேன், கலெக்டர் பபார்ல வருமே, லைக்கட் சொன்னது, ரென்சிஸ் லைக்கட் என்ன சொன்னார் பபார்ல? அப்படி திரும்பி உட்காந்துப்பீங்க கொஞ்ச நேரத்தில், பபாடு. இது ஞாபகம் இருக்கா? ஆளு வட்டம் போட்டா லிங்கிங் பின், லிஞ்ச் பின் ஆர் லிங்கிங் பின். ஸோ அவர் தான் கனெக்டிங். அதனால தான் நம்ம எப்பயுமே கலெக்டரே அங்கே வச்சிடறோம், எல்லாத்து கூட கோஆர்டினேட் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவர் தான் எலக்டோரல் ரோல்ஸை ரெடி பண்ணுறவர், எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அதெல்லாம் நார்மல் திங்ஸ், எப்பயும் இருந்து தான் ஆகணும் நேச்சுரலி. சரி, இப்போது டிஇஓ ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர் தானே, எலெக்ஷன் நடக்கிறப்போ இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அப்போ யார் வந்து யாரோட இதில் கீழே அவர் வேலை செய்வார்? ஏன்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட் ஒன்று சொன்னாங்கல்ல, ஒருத்தர் கீழே தான் வேலை செய்யணும். அப்போ யார் கீழே வேலை செய்வார்? எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே? எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் வர்றப்போ இல் பி டோட்டலி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் இசிஐ. ஏன்னா இது வந்து திருப்பி அவரோட இண்டிபெண்டன்ஸ் இது பண்ணுறதுக்கு இல்லை, எலெக்ஷன் கமிஷனோட இண்டிபெண்டன்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வச்சுக்க முடியாது, அதனால தான் இதெல்லாம் அஷ்யூர் பண்ணுறோம். திருப்பி கான்ஸ்டியூஷனில் கொடுத்தது மட்டும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்டானமி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, இதெல்லாம் தான். ஏன்னா ஆப்ரேஷன் லெவல் இங்கே அவனுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் தான் ரியல் இண்டிபெண்டன்ஸு இல்லையா? தட்ஸ் ஸோ இதெல்லாம் வித்தியாசமான பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ எவ்வளோ எலக்ட்ரல் ரோல் ரெடி பண்ணுவாங்க? எலக்ட்ரல் ரோல்னா என்னன்னு தெரியும்ல? நான் பாட்டு என்னது பார்த்தா சரி, என்ன இருக்கும் எலக்ட்ரல் ரோல்ல? சரி, எத்தனை இல்லை, எத்தனை எலக்ட்ரல் ரோல்ஸ் இருக்கும் இருக்கணும்? கேட்கல, சீக்கிரட்டா? வெவ்வேறு எலெக்ஷன் நடக்குது இல்லை, எம்பி எம்எல்ஏ, உடனே 3 ஒரே ரோல் தான் இருக்கும். கரெக்ட் தான். ஸோ அது வந்து திருப்பி டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் இல்லை, ஒரே ரோல் ரெடி பண்ணிப்பாங்க, தொகுதிக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுப்பாங்க. காமன் டேட்டா பேஸ் தான். சரி, அதில் இருக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது பீயிங் இன் எலக்ட்ரல் ரோல் இல்லை பீயிங் எ ஓட்டர், என்ன குவாலிஃபிகேஷன்? இல்லை எது டிஸ்குவாலிஃபை பண்ணுங்களா? சரி, 18 years ஆஃப் ஏஜ். வேற? ஓகே, வேற? ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். வேறு ஏதாச்சும் கண்டிஷன்ஸ்? நார்மல் எல்லா பக்கம் நார்மலாக பிரசிடென்ட்டோட எலெக்ஷனுக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். வேறு என்ன இருக்குது பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில்? குவாலிஃபிகேஷன்ஸ் டு பி எ பிரசிடென்ட் என்ன வச்சுருக்காங்க கான்ஸ்டியூஷனில்? அதை விட்டுருங்க. அடுத்து அதே தான், அன்சவுண்ட் மைண்டு இப்போ சொன்னதே தான். 18 years சிட்டிசன்,
இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கக்கூடாது, கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் இருந்து இம்ப்ரிசன்டாக இருந்தால் பண்ண முடியாது. அது ஓட்டருக்கா இதுக்கா? எம்பி எலெக்ஷனில் ஆர்பி ஆக்ட் கீழே தான். அதான் டு ஸ்டாண்ட் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ். அது நான் கேட்குறது ஓட்டருக்கு என்ன அப்படின்னு கேட்குறேன். அதான் அதை சத்தி அதெல்லாம் சொன்னீங்கல்ல, அது வராது இந்த இடத்துல. ஃபைன். ஸோ 3 விஷயம் தான் அவங்க சொல்கிறது. ஒன்று சிட்டிசன் ஆஃப் இந்தியா பேசிக்காக, இது போக அந்த 18 இயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணது, ஐ மீன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது, இதில் இருக்கிறது. ரெண்டாவது வந்து அன்சவுண்ட் மைண்டு. மூணாவது வந்து கரப்ட் ப்ராக்டிசஸ்னு ஒன்று ஆர்பி ஆக்ட் 1951 வரும், ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ். அந்த கரப்ட் ப்ராக்டிசஸ் கீழே ஹி ஷுட் நாட் ஹவ் பீன் டிஸ்குவாலிஃபைட். கரப்ட் ப்ராக்டிசஸ் ஒன்றும் இல்லை, இந்த இது வாக்காளருக்கு பணம், இந்த மாதிரி விஷயங்கள் தான், பூத் கேப்சரிங், இதெல்லாம் பண்ணியிருந்தா ஹில் பி டிஸ்குவாலிஃபைட் ஈவன் ஆஸ் அ ஓட்டர். ஓட்டும் போட முடியாது அவனால். அஃபென்ஸ் கனெக்டட் வித் எலெக்ஷன்ஸ் அது வந்து ஐபிசி. அது போக கரப்ட் ப்ராக்டிசஸ்னே ஒன்று ஆர்பி ஆக்ட் 1951 இருக்கும். ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள், அதனால தான். ஃபைன், ஓகே. அது போக சரி, எத்தனை இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? ஐ மீன் டிஸ்குவாலிஃபை ஆயிரும். ஸோ ஒன்லி ஒன் கான்ஸ்டிடுவன்சி அண்ட் ஒன்லி ஒன் டைம். 2 டைம் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. பட் தேர் இஸ் நோ மெக்கானிசம். சரி, வீடு ஒரு இடத்துல இருந்தால் நம்ம வந்து அங்கே ஓட்டர் ஆக முடியுமா? வீடு இருக்கு, இப்போ என் பேரில் வீடு இருக்கு, நான் அதுக்காக இங்கே ஓட்டர் ஆக முடியுமா? ஓகே. பட் ஜஸ்ட் வீடு இருக்கு, ஐ ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால ஐ கான்ட் பி தேர். ஆனால் எலெக்ஷனில் நிற்க முடியுமா என்னால் அங்கே? அதேதான் வித்தியாசம். ஓகே ஓகே. ஏன் நான் திருப்பி கேட்குறேன். அசாமில் நிற்கிறாரு மன்மோகன் சிங். இங்கே எம்ஏஎம் ராமசாமி மத்திய பிரதேசில் என்ன ஜெயிச்சாரு. டாப்பன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. ஏன் அப்படி? ஓகே, நேஷன் பில்டிங். அதை வச்சா நம்மளே வந்து செப்பரேட்டிசம் இல்லை ரீஜனலிசம் பரோக்கியலிசம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி ஒரு டால் லீடர் இருக்க முடியாதா? சோனியாஜி இங்கே நின்று ஜெயிச்சாங்கல்ல ஆந்திராவில், தெரியுமா தெரியாதா? 2 தொகுதியில் ஜெயிச்சாங்க. ஒன்று தான் ரேபரேலி, இன்னொன்று இங்கே ஆந்திரா. அதுக்கப்புறம் இது ரிசைன் பண்ணிட்டு போனாங்க, தெரியும்ல. அதுதான் வித்தியாசம். எ லீடர் கேன் ஸ்டாண்ட் எனிவேர் அண்ட் வின் எனிவேர். கேப்டன் சொன்ன டைலாக் இது, தமிழில் சொன்னார் அவர் நின்னப்போ. ஒரு தலைவன் எங்கே வேணாலும் நின்று ஜெயிக்கலாம், இங்கே தான் நின்று ஜெயிக்கணும்னு கிடையாது. தொகுதி மாற்றிட்டு வந்தார்ல, அது சொன்னது. இட்ஸ் அ திங். அந்த மாதிரி வைக்கிறது அந்த இடத்துல வேலை கிடையாது. ஒன்று. இன்னொன்று, இங்கே ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன ரீசன்? பீயிங் எ ரெசிடென்ட் உங்களுக்கு அந்த ஏரியாவை பற்றி நல்லா தெரியும். இன்னொன்று, கன்ஃபியூஷன் தேவையில்லாமல் வராது. தொகுதி மாற்றிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? எங்கிட்ட 2 சீக்கிரம் ஒரு மொக்காட்டு. சரி, இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் சர்வீஸில் இருக்கவங்க, மெயினாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போஸ்டல் ஓட்.
ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டினரி ரெசிடென்ட் இந்த 6 monthsங்கிறது கணக்கு கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துல ஓட்டு போடணுன்ட்டு கிடையாது. அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப் அண்ட் டிபெண்டன்ஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். நேச்சுரலில் தனியாக இருக்க மாட்டாங்க, ஃபேமிலியோடு இருந்தாங்கன்னா அதுக்காக அவங்கள வந்து there should not be any என்ன சொல்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடாதுல்ல, அதனால. ஸோ they are given this special status. சரி, எலக்ட்ரல் ரோல் எப்போ இது பண்ணுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க? எலக்ட்ரல் ரோல்ஸை எப்போ வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் முன்னாடி பண்ணுவாங்க நேச்சுரலி. ஓகே, சரி. கவுன்சிலில் வர அதான் என்னென்ன கான்ஸ்டியூன்சிஸ் இருக்கு? நீங்கள் எம்எல்சி ஆகணும், கிராஜுவேட்ஸு, டீச்சர்ஸ், வேறு கான்ஸ்டிடியூன்சி என்ன இருக்கு? நாமினேஷனுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. யார் யார் ஓட்டு போடுவா? எம்எல்சி சூஸ் பண்றதுக்கு யார் ஓட்டு போடுவா? வேற யாரும் போட மாட்டாங்க. யாரு யாரு? கவர்னர் போக, கவர்னர், டீச்சர், கிராஜுவேட், வேற எம்எல்ஏஸ். ஓகே, வேற? அவ்வளோதானா? என்ன ஒருத்தர் இருக்காங்களே முக்கியமான ஆட்கள். இன்ஜினியரா? லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, பஞ்சாயத்துலேருந்து எல்லாருமே ஓட் பண்ணணும். லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு இது ஒரு ஹியரிங் பிளேஸ், அப்படி தான் எவால்வ் ஆச்சு. ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே வேஸ்ட் அப்படின்னு ஆனதுனால ரிடண்டன்ட் அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ. அதனால உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் ஒரு ஹியரிங் மெக்கானிசம் இல்லை அப்படிங்கிறது அங்கே ஒரு கிரிட்டிசிசம். ஃபைன். ஸோ 3 கான்ஸ்டியூன்சி, இதுக்கு தனித்தனியாக எலக்ட்ரல் ரோல்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ கிராஜுவேட்னா 3 வருஷம் முன்னாடி கிராஜுவேட்டாக இருக்கணும். டீச்சர்னா கடைசி 6 வருஷத்தில் 5 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கணும். சும்மா சின்ன நியூவான்சஸ் தான். ஸோ இப்போ இதை வந்து யார் ரூல் மேக்கிங் பவர் இருக்கும்? இந்த ஆக்ட் சொல்கிறேன், இந்த விஷயம்லாம் கேரி அவுட் பண்ணணும், இப்போ எலக்ட்ரல் ரோல் கொண்டு வரணும், இதுக்கு யார் ரூல் மேக் பண்ணுவோம்? பார்லிமெண்ட் ரூல் மேக் பண்ணுமா? பார்லிமெண்ட் லா தான் மேக் பண்ணும். முதல்ல லாவுக்கும் ரூலுக்கு வித்தியாசம் தெரியும்ல. கோர்ட்ஸுக்கு இதில் ஏதாச்சும் டு தே ஹாவ் எனி சே இன் ஜெனரல்? கோர்ட் அதாவது இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னேன்ல, இதில் கோர்ட்டுக்கு போக முடியுமா? என் பேர் வாக்காளர் அட்டையில், வாக்காளர் இதில் இல்லை, பட்டியலில் இல்லை அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போக முடியுமா? அது வேற, அது வந்து அமாங் கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான். அது திருப்பி அடுத்த ஆக்டில் பார்ப்போம். இந்த இடத்துல போக முடியுமா? நம்ம போக முடியாது. அதான் சொல்கிறேன் திருப்பி, எலெக்ஷன் கமிஷன் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. சிவில் கோர்ட்டுக்கு எலக்ட்ரல் ரோல்ஸில் என் பேர் இல்லை அப்படின்னும், இல்லை இவங்க எடுக்கிற ஆக்ஷன் இல்லீகல் அப்படின்ட்டோ போக முடியாது. ஆமாம். ஓகே. கண்டிப்பாக பண்ண முடியாது இந்த மாதிரி ரீசனில். அதான் குவாசி ஜுடிஷியல்னு வரும்ல, நம்ம பபார்ட் சிலபஸ்லேயே வருமே குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். அதனால தான் தே வில் பி ஹேவிங் த பவர்ஸ். ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் போடுறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து டிசைடிங் பவர்ஸ் வந்து யாருக்கு இருக்கு? ஹைகோர்ட் இல்லைங்களா? ஸோ ஆனால் அது போடுறது வந்து கண்டஸ்டன்ஸ் அதை மட்டும்தான் இருக்க முடியும்.
as a normal person I will be having very limited relief. இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் இது ரிலீஃபே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கே வந்து அட்மின் பவர்ஸும் ஜுடிஷியல் பவர்ஸும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் எதுக்கு வெளியே போகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸ்ன்னா லென்த்தியாக தான் மாறும் கோர்ட்டுக்கு போகிறப்போ. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பொய்யா ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கினா, அதாவது ஒரு ஃபால்ஸ் டிக்ளரேஷன் கொடுத்தா 1 வருஷம் ஜெயிலாம். ஓகே, அது இல்லாமல் எனக்கு கொடுத்த அந்த இன் ஜென்ரல் கொடுக்குற அந்த ஆஃபீஸருக்கும் 3 மாதம் ஜெயிலாம். ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் விஷயம். ஸோ போட்டாங்க. ஸோ அது வந்து பேசிக்ஸ் கொடுத்தது. இது கொஞ்சம் டீட்டெயிலாக போச்சு. இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷனுக்கான பவர்ஸ். எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வேலை என்ன? ஃப்ரீ அண்ட் ஃபேர் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அதை என்ஃபோர்ஸ் பண்ணது இந்த ஆக்ட் மூலமாக தான். ஸோ இங்கே 3 விஷயங்கள். ஸோ பார்லிமெண்ட்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் எலெக்ஷன்ஸ் நடத்தணும். எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், ஹவு இட் வில் பி. இது மூணாவது அப்ளை சொன்னது கரப்ட் ப்ராக்டிசஸ். இன்னொன்று சொல்லுங்கள். எலெக்ஷன் ரிலேட்டட் அஃபென்சஸ் இல்லை எலக்டோரல் அஃபென்சஸ், அதை பற்றி டிஃபைன் பண்ணுவாங்க. இது 3 தான் மெயின் திங்ஸுங்க. சரி சரி ராஜ்யசபா எம்பிஆருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஓகே, இந்தியன் சிட்டிசன் 30 years. ஓகே, அதுக்கப்புறம் டஸ் ஹி நீட் டு ஸ்டே எனிவேர்? ஏதாச்சும் இருக்கா? சொல்லுங்க. எனிவேர் இன் இந்தியாவா இல்லை அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் ஓட்டராக இருக்கணுமா? எனிவேர் இன் இந்தியா. சரி, அப்போ மன்மோகன் சிங் ஏன் அங்கே ஒரு வீடு வச்சிருக்காரு அஸ்ஸாமில்? மன்மோகன் சிங்க்கு ஹி ஹாஸ் அ ஹவுஸ் தேர். ஸோ இதை நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க. பி கிளியர். இது வந்து பேசிக்ஸ். நீங்களே பாருங்கள். எனிவேர் இன் இந்தியாவா இல்லை அந்த ஊரில் இருக்கணுமா, கான்ஸ்டிட்யூன்சியில் அந்த ஸ்டேட்டில் இருக்கணுமா அப்படின்ட்டு யூ ஜஸ்ட் ஃபைண்ட் இட் அவுட். அது நியூஸில் வருமே அப்பப்போ. இந்த எலெக்ஷன் 2 டைம் போனப்போ இட் வாஸ் இன் நியூஸ். அங்கே ஹி ஹாஸ் அ ஹவுஸ், ஹி ரெஜிஸ்டர்ஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஓட்டர் தேர். பார்த்துக்குங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஐ வில் நாட் சே. ஓகே, லோக்சபாவுக்கு இல்லை, ரெசிடென்ஸ் மட்டும் கேட்குறேன். எனிவேர். சரி சரிதான். ராஜ்யசபா பார்க்குறப்ப இதையும் பார்த்துங்க. இந்த விஷயங்கள் சொல்லி தெரியறதோட படித்து தெரியறது தான் பெட்டர். ஓகே சரி சரி. அதில் ரிசர்வேஷன் இருக்குல்ல, எஸ்சி எஸ்டி, அவங்க எங்கே வேணாலும் நிற்கலாமா? நிற்க கூடாதா? எங்கே வேணாலும் நிற்கலாமான்னு கேட்குறேன். சரி, இப்போ குஜார் வந்து எஸ்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில், ஏன் வந்து ராஜஸ்தானில் நிற்க முடியுமா எஸ்டி கான்ஸ்டிடுவன்சியில்? ஏன்? சரி, பிசியில் வந்தால் இங்கே என்ன பிரச்சனை? சரி. திருப்பி சொல்லுங்க. ஓ, அது ஓகேங்க. அது பேசிக். நான் சொல்றது வேற. இப்போ கர்நாடகாவில் எஸ்சின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் அந்த எஸ்சி ஸ்டேட்டஸை வச்சு இங்கே நிற்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறேன். அதனால தான் குஜார் எக்ஸாம்பிள் சொன்னேன். குஜார் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எஸ்டி, ராஜஸ்தானில் பிசி. அவங்க வந்து இங்கே எஸ்டி கான்ஸ்டிடுவன்சியில் நிற்க முடியுமா முடியாதா? ஏன்? இல்லை, அந்த லாஜிக்லாம் இருக்குது. இங்கே நிற்கலாம். சிம்பிள் திங். நான் எங்கே எஸ்டியாக இருந்தாலும் இங்கே வந்து நிற்கலாம்.
சில இது மட்டும் இருக்குது, எக்ஸாம்ஷன்ஸ் மட்டும். இப்போ நாகாலாண்டில் ஹியோஸ் சாங்கா ஏதோ ஒன்று இருக்குமே, ஹியோன் சாங்கா என்னமோ, ஊர் பேரே எனக்கு அதில் வரல. அது அப்புறம் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல அஸ்ஸாமில், அங்கே மட்டும் அங்கேயே டிக்ளேர் ஆனவங்க மட்டும் தான் நிற்கணும். அதாவது தோஸ் பீப்புள் யாருக்காக அந்த டிஸ்ட்ரிக்டை உருவாக்கி அங்கே ஒரு எம்பி தொகுதி கொண்டு இருக்குமோ அவங்க மட்டும் தான் அங்கே நிற்க முடியும். மற்றபடி எங்கே வேணாலும் யார் வேணாலும் நிற்கலாம். என்னால் இன்னொரு ஸ்டேட்டில் எனக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அதை வாங்கிட்டு நான் வந்து தமிழ்நாட்டில் நிற்கலாம் தாராளமாக. நாட் அட் ஆல் அன் இஷ்யூ. ஃபைன். அதே மாதிரி லக்ஷதீப்க்கு ஒரு இது இருக்குது. லக்ஷதீப் இதே மாதிரி தான், அங்கே இருக்கவங்க மட்டும்தான். லக்ஷதீப் எஸ்டி தெரியும்ல, எஸ்சியா எஸ்டியா பார்த்துங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ரெசிடென்ஸாக இருக்கவங்க மட்டும் தான் நிற்க முடியும். no one else can stand there. ஓகே சரி, எம்எல்ஏ தொகுதியில் எம்எல்ஏ தொகுதிக்கு நீங்கள் சொன்னது கரெக்ட். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற எஸ்சி லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்து யூ ஷுட் பி டிக்ளேர் அஸ் அன் எஸ்சி. எம்பிக்கு அப்படி கிடையாது. ஆனால் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட், இங்கே ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட். அதனால இது வேறு அது வேறு. இங்கே வந்து ஒரு லோக்கலில் யூ ஷுட் பி டிக்ளேர் ஸ்டேட்டுக்குள்ளே. ஓகே சரி, கவர்னர் நாமினேட் பண்ணுறாருல சொன்னீங்கல்ல எம்எல்சி, அவங்க வந்து எங்கேருந்து யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாமா? 1/6 1/12 1/6 1/6 நாமினேட் பண்ணுறாரா? இல்லை, நாமினேட் பண்ணுறது கண்டஸ்டன்ட்டே கிடையாது. தே ஆர் கால்ட் அஸ் நாமினிஸ், அவ்வளோதான். அது ஓகேங்க. அவங்க வந்து ரெசிடென்ஸ் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கணுமா இல்லையான்னு கேட்குறேன். தேவையில்லை. ஓகே, ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே சரி, சில அஃபென்சஸில் வந்து இல்லை, இங்கே என்ஆர்ஐ ஆஸ் சச் வந்து இட் வில் கோ டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஃபைன். ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் டேக்ஸ் எங்கே பே பண்ணுவீங்க? ஸோ அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஹாப்பஸாக ஆயிரும் அதுக்கப்புறம். இது வந்து மினிமம் பேசிக்ஸ். இந்த இடத்துல இஃப் யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் சிட்டிசன்ஷிப்னா எவ்ரி திங் வில் பி கட் ஆஃப் ஃபார் யூ. முக்கியமாக இந்த ஃபீல்டில், ஷிப்பிங்கில். ஓவர்சீஸ் இந்தியன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் பார்த்தோம். அது இல்லாமல் இவங்க வந்து ஆஸ் சச் என்ஆர்ஐ அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் யூ ஷுட் பி பேயிங் டாக்ஸஸ். வேறு எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாலும் இதோட ஹையர் டாக்ஸஸ் பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து யூ வில் பி லூசிங் யுவர் ரேஷன் கார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது போச்சுனாலே நல்லாமே போயிடும். தட்ஸ் தி திங். அதனால தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு. ஓகே சரி, என்னென்ன அஃபென்ஸுக்கெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்? எனி ஐடியா? அப்படியே சொன்னீங்களே, சதி, அன்டச்சபிலிட்டின்னு ஒரு ஆக்ட் இருக்கா? திருப்பி அதான் சொல்கிறேன். அப்படியா? ஆக்ட் 2 ஆக்ட் போட்டாங்க, பேரை மாற்றல. சொல்லுங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், சரிங்களா? பிசிஆர் ஆக்ட் அப்படிம்பாங்க. பிசிஆர் தான் சொல்லுவாங்க ஊரில். ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1956 நினைக்கிறேன். ஸோ அது கீழே இஃப் இஸ் பீயிங் அ கன்விக்ட், அதாவது அன்டச்சபிலிட்டியை ப்ரீச் பண்ணியிருக்கணும் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், 2 கீழே. ஒன்று. ஓகே, சத்தியை ப்ரீச் பண்ணலாம் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சத்தி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னே ஒன்று இருக்குது, ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது கீழே கன்விக்ஷன் ஆயிருந்தா. ஏன் திருப்பியும் ப்ரீச் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இல்லை கன்விக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த ப்ரீச் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எலக்டோரல் அஃபென்ஸ். அது ஒரு அஃபென்ஸ். ஒரு எலெக்ஷனில் எனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல போய் அன்டச்சபிலிட்டி ப்ரொமோட் பண்ணுறேன்னா ஆஸ் சச் அது ஒரு எலக்டோரல் அஃபென்ஸ். அதுக்கு வந்து ஆர்பி ஆக்டில் தனியாக பனிஷ்மெண்ட் இருக்குது. அது போக இந்த ஆக்டில் தனியாக பனிஷ்மெண்ட் இருக்குது. 2 இடத்துல வில் பி பனிஷ்ட். வித்தியாசம் புரியுதா? இது வந்து ஓகே, அதாவது இப்போ சத்தி இருக்குது இல்லைங்களா, சத்தி வேண்டாம். இன்னொன்று என்னது, அன்டச்சபிலிட்டி. ஸோ பிசிஆர் ஆக்ட் இருக்குது. இப்போ பிசிஆர் ஆக்ட் கீழே தே வில் பி கிவிங் அ செட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். இதை பண்ணுனா இத்தனை வருஷம், இதை பண்ணுனா இத்தனை வருஷம் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, அதே இதில் ஆர்பி ஆக்ட் கீழே இருக்குது. இதுக்கு கீழேயும் பீனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது ஒரு சாலியன்ட் ஃபீச்சர் கண்டிப்பாக.
பீனல் ப்ரொவிஷனுக்கு கீழே நான் எலெக்ஷனில் வின் பண்ணணும், ஃபர்தரன்ஸ் ஆஃப் மை கெயின், அதுக்காக நான் வந்து அதே சத்தியை இங்கே ப்ரீச் பண்ணுறேன் இல்லை ப்ரொமோட் பண்ணுறேன்னா இங்கேயும் திருப்பியும் பனிஷ்மெண்ட் இருக்குது. இதுக்கு கீழே என்னை ப்ராசிக்யூட் பண்ணுவான், இதுக்கு கீழே என்னை ப்ராசிக்யூட் பண்ணுவான். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து எலெக்ஷனில் நான் ஜெயிக்கணும், இங்கே வந்து அன்டச்சபிலிட்டியை ஒழிக்கணும். அதுக்காக தான் 2 ஆக்ட்ஸ் தனித்தனியாக. புரியுதா? டவுரி ப்ரொஹிபிஷன். ஓகே, வேற ஃபெரா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கீழே ஃபெராக்கு கீழே, ஃபெரானா ரெகுலேஷன் ஆக்டு, தடா பொட்டா எல்லாமே வரும். எதில் சொல்லுங்க? இல்லை 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 இருங்க, அது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது எப்படின்னு சொல்கிறேன். NDPS ஆக்ட். NDPSனா தெரியும்ல, நார்கோட்டிக்ஸ் ட்ரக் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், போதைப்பொருள் குற்றம் தடுப்பு சட்டம். PC ஆக்ட். PC ஆக்ட் தான் ஆக்சுவலாக முக்கியம், கரப்ஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். அப்புறம் இன்சல்ட்டிங் நேஷனல் ஃப்ளாக், ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ரேப் கன்விக்ட் அவங்களும் நிற்க முடியாது. 153A தெரியுமா? படிச்சிருப்பீங்களே பேப்பரில், செக்ஷன் 153A ஆஃப் IPC. 153 கேபிட்டல் A. கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வரையாவது ஹிந்து பேப்பரில் இந்த செக்ஷன் வரும். ஏன்னா இன்னவே இது ஸ்லாண்டர் தான், இந்தியன் பாலிடிக்ஸே இதை நம்பி தான் ஓடிட்டுருக்கு. ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் கிளாஸஸ் ஆர் ரிலீஜியன் ஆர் கேஸ்ட், எனிதிங் பிட்வீன் 2 groups, அதான் 153A. இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது யூஸிங் ரிலீஜியன் ஆஸ் அ டூல் ஃபார் பொலிட்டிக்கல் கெயின்ஸோ இல்லை மற்ற கெயின்ஸ், இது ஒரு ஆக்ட் இருக்குது. இதுக்கு கீழே கன்விக்ஷன் வாங்கினா அப்பெல்லாம் டிஸ்குவாலிஃபைட். இப்போ நீங்கள் சொன்னது, ஸோ ஃபைன்னா 6 மாதம் டிஸ்குவாலிஃபிகேஷன், ஃபைன் கட்டிட்டு. இம்ப்ரிசன்மெண்ட்னா அந்த இம்ப்ரிசன்மெண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள்? சாரி, ஃபைன்னா 6 வருஷம், கன்விக்ஷன்னால இங்கே 6 வருஷம் தான், 6 மாதம் கிடையாது. அதாவது கன்விக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பியும் லா டேர்ம்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் அப்படியே போயிடக்கூடாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டது, கன்விக்டட், அதான் கன்விக்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல கன்விக்ஷன் ஆகிட்டு ஃபைன் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும். வெறும் ஃபைன் அப்படின்னா ஃபைனை கட்டிட்டு அந்த டேட், ஆர்டர் வந்த டேட்லேருந்து 6 years டிஸ்குவாலிஃபைட். அதுவே இம்ப்ரிசன்மெண்ட்னா அந்த இம்ப்ரிசன்மெண்ட் முடியுதல்ல அந்த டேட்லேருந்து 6 years. ஓ அதான் கிடையாது. ராஜா வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அவர் வந்து இஸ் அ ட்ரையல், அண்டர் ட்ரையல். அண்டர் ட்ரையல்ங்கிறது விசாரணை கைதி தமிழில். ஸோ இஸ் நாட் கன்விக்டட். ஒன்று. இன்னொன்று வந்து இருங்க, செக்ஷன் வந்து சொல்லுங்க, இந்த ஆக்டில் என்ன இருக்கோ அதான் பார்க்கணும். ஆர்பி ஆக்டில் கன்விக்ஷன் தான் செக்ஷன் 8, 8A. 8Aல தான் அந்த இது கொடுப்போம், அதுக்கப்புறம் கொண்டு வந்தது. ஸோ 8 வந்து இந்த கதை. ஸோ இம்ப்ரிசன்மெண்ட் இப்போ ராஜாவுக்கு வந்து அதிகபட்சம் 7 years நம்ம கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி. ஸோ 7 years கழிச்சு இன்னொரு 6 years போச்சுன்னா ஒரு திருப்பி எலெக்ஷன் நின்று மினிஸ்டர் ஆயிடலாம். சிம்பிள். தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க் இன் இந்தியா. ஒன்று. ரெண்டாவது வந்து கன்விக்ஷன் அதை கழிச்சிருவாங்க. அதான் கன்கரண்ட் பனிஷ்மெண்ட். அது எவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறோமோ அதை அப்படியே கழிச்சிக்கலாம். டேட்ஸ் வில் பி கவுண்டட், எவ்ரி டே வில் பி கவுண்டட். ஓகேவா? இன்னொன்று வந்து செக்ஷன் 8A எப்படி போட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து கன்விக்ட் ஆகிட்டேன், 6 months நான் அப்பீல் போகிறேன், இல்லை ரிவிஷன் பெடிஷன் வாங்க. அப்பீல் ரிவிஷன் 2 இருக்குது. அப்பீல் வந்து ஃபேக்ஸுக்கு போகிறது, ரிவிஷன் வந்து ஜட்மெண்ட்டை மாற்றுங்க அப்படின்னு கேட்குறது ஹையர் கோர்ட்டில். ஸோ அப்பீலோ ரிவிஷனோ நான் போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க இந்த ஆர்டர்.
ஸோ அந்த அப்பீலோ ரிவிஷனோ முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. தட்ஸ் ஹவ் பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் நவ். எல்லா சிஎம்ஸ் மேலேயும் இருக்குல்ல கிட்டத்தட்ட இந்த தேர்ட் குரூப், மூன்றாவது அணி சிஎம்ஸ். கன்விக்ஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்தாங்க? கரண்ட் அஃபேர்ஸ். அந்த செக்ஷன் 8A வந்து தப்புன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க, அதான் பிரச்சனை. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஆமாம், அதுக்கப்புறம் 8A வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்துனது. அதாவது நான் இப்போ எனக்கு கன்விக்ஷன் ஆகுது, ஐ எம் சிட்டிங், நான் வந்து 6 மாதத்துக்குள்ளே அப்பீல் போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் இது கேன்சல் ஆகிடும். அந்த செக்ஷன் 8 வந்து எனக்கு அப்ளை ஆகாது. இப்போ அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்குது. இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்ட்டு தெரியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்தது ஞாபகம் இருக்கா? நல்ல வேலை, நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்களே. ஃபைன். சரி, ஸோ அந்த கரப்ட் ப்ராக்டிசஸ் திருப்பி அது கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதில் டிஸ்குவாலிஃபைடு இல்லை டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு யார்கிட்ட போகணும்னா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணணும். ஸோ பிரசிடென்ட் எப்படி முடிவு பண்ணுவார்? எல்லா விஷயங்களுமே இந்த இடத்துல அவன் வந்து சொன்னாலும் சொல்லாட்டி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் ஆகணும். அதாவது as such பிரசிடென்ட்டுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல ஒரு ஸ்லாண்டர், ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ட்டு. இன்னவே பார்த்தீங்கன்னா அவர் எல்லா விஷயத்தையும் he will be depending on கேபினெட் இல்லை பார்லிமெண்ட். இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு இது வந்தாலும் எலெக்ஷன் கமிஷனோட ஒப்பீனியன் இல்லாமல் he can't make any decisions. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ கரப்ட் அப்படின்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை டிஸ்லாயல் டு த கவர்மெண்ட் அப்படின்னாலோ 5 years டிஸ்குவாலிஃபிகேஷன். டிஸ்லாயல் டு த கவர்மெண்ட்னா என்ன? டிஸ்லாயல் டு த கவர்மெண்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் கூட ஏதாச்சும் ஒரு ட்ரேட் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை இந்த இப்போ சொன்ன EPC டெண்டர் அதை எடுத்தால் கூட இஸ் ஸ்டாண்ட்ஸ் டிஸ்குவாலிஃபைட். அது முடிகிற வரைக்கும் he can't contest. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அதை லான்ச் பண்ண ஃபெயில் பண்ணால் 3 years டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ யார் இப்போது நியூஸில் இருந்தா? முண்டே என்ன சொன்னார்? 8 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? சும்மா சொன்னேன் அப்படின்ட்டாரு. ஆல் ரெட்டாரிக் அப்படின்ட்டாரு. ஓகே, ஸோ இதில் கன்விக்ட் ஆகிறவன் வந்து திருப்பியும் இங்கே இன்னொரு செக்ஷன் இருக்குது 17ல். இஃப் யூ ஆர் பீயிங் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் ஸ்டாண்டிங் ஃபார் எலெக்ஷன்ஸ் யூ ஆர் ஆல்சோ டிஸ்குவாலிஃபைட் ஃபார் voting in elections. அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஃபைன், சரி, இதெல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் விஷயங்கள். ஸோ அடுத்தது ஹவு எலெக்ஷன் இஸ் கண்டக்டட்னு பார்ப்போம். சரி, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் எலெக்ஷனுக்கு? டைம் பீரியட், எனி ஐடியா? சரி, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே என்ன வரும் இன் ஃபோர்ஸ்? கோட் ஆஃப் கான்டக்ட், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், மாதிரி நன்னடத்தை விதிகள். that will be coming into play. சரி, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி? அதுக்காக எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுக்க முடியுமா நோட்டிஃபிகேஷன்? 6 months, 6 monthsக்குள்ளே கொடுக்கணும், மேக்ஸிமம் 6 months. ஓகே, சரி, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே என்ன ஆகும்? இதெல்லாம் ஜென்ரல் திங்ஸ். இல்லை, இது ஜென்ரல் எலெக்ஷன்ஸ். அது பை எலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் 6 monthsக்குள்ள ப்ராசஸே முடிக்கணும். அப்பயே ஆகும். புரியல?
அப்பயும் அதே 6 months தாங்க. 6 months வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், எலெக்ஷன் வந்து இப்போ இன்னைக்கு நடக்கணும்னு இருக்கு. 5 years கம்ப்ளீஷன் ஆஃப் டேர்முக்கு ஒரு டேட் இருக்கும். அதுலேருந்து மேக்ஸிமம் 6 monthsக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ அவனுடைய விண்டோ வந்து 6 months. அதே தான் அந்த இடத்துலையும் திருப்பியும் சேம் திங் அவன் வெவ்வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே சரி, மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? மேபி இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் ஃபீச்சர்ஸ். ஆனால் அதெல்லாம் ஆக்ட்லேயே இல்லை. மாரல் கோட் ஆஃப் கான்டக்டை பற்றி அவன் சொல்லலை எங்கேயுமே. ஓகே, கவர்மெண்ட் நியூ ஸ்கீம்ஸ் எதுவும் பண்ண முடியாது. பிரச்சாரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் மிஷினரி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படின்னா தே கான் கோ இன் அ கவர்மெண்ட் வெஹிக்கிள். கவர்மெண்ட் பே பண்ணாது, அவங்கவுங்க தான் பே பண்ணணும். அண்ட் தட் வில் பி அக்கௌண்டட். இது ஃபர்ஸ்ட் திங். வேறு சரி, இதெல்லாம் கேண்டிடேட் ரிலேட்டட். எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் என்ன ஆகும்? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் எப்படி இருக்கும்? மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி உங்களுக்கு கீழே வந்துடும். லிட்டரலாக சொல்கிறதுனா எல்லாரும் எவ்ரி ஒன் ஷுட் ரிப்போர்ட். ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் தே ஷுட் பி கிவன். புதுசாக யாருக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணக்கூடாது. இங்கே இலவச டிவிலாம் ஸ்டாப் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? கொடுக்கறத எல்லாமே எவ்ரி திங் வில் பி ஸ்டாப்ட். எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் ஷுட் பி ஸ்டாப்ட். ஒரு பை எலெக்ஷன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. 2 டிஸ்ட்ரிக்ட்க்கும் சேர்ந்து ஒரு தொகுதி வருது அப்படின்னா அந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஃபுல்லி ஸ்டாப். இல்லை இதெல்லாம் சோஷியல் ஸ்கீம்ஸ், நாட் அதர் ஸ்கீம்ஸ். சோஷியல் ஸ்கீம்ஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணணும். சரி, வேற எல்லாருமே they will be reporting to the election commission. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், லா அண்ட் ஆர்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், கலெக்டர் அசர்ச் பண்ணணும், அவருடைய டியூட்டி ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக பண்ணணும், ஆஸ் அ கலெக்டராகவும் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக அதை பற்றி பண்ணுவார். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக கலெக்டரோட ரோல் என்ன? லா அண்ட் ஆர்டர். ஸோ மெயின்டைனிங் தி ஆர்டர் இன் தி டிஸ்ட்ரிக்ட், அதான் அவருடைய ரோல். அதை பற்றி ஹீ ஷுட் பி கிவிங் ரிப்போர்ட்ஸ். ஒன்று, மற்ற விஷயங்களை கோஆர்டினேட் பண்ணணும். இப்போ எலெக்ஷனுக்கு மிஷினரிஸ் மூவ் பண்ணணும்ல, இவிஎம்ஸ் போகணும், இருக்கிற ஆளுகள்லாம் கூப்பிடணும், ட்ரைனிங் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், வரிசையாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தனியாக ஆஸ் அ ரோல் ஹில் பி பர்ஃபார்மிங். ஸோ இது எல்லாத்தையும் ஹில் பி ரிப்போர்ட்டிங் டு எலெக்ஷன் கமிஷன். அந்த சிஇஓக்கு தான் பண்ணுவார். ஓகே சரி, வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்களா? மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சா? ஓட்டெலாம் போட்டிருக்கீங்க, எலெக்ஷன் நடந்தது பார்த்துருக்கீங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்களா? ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சிக்கு, அதாவது எம்பி கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு ஐஆர்எஸ் ஐடி டெப்டி கமிஷனர் ரேஞ்சில் ஹில் பி மானிட்டரிங் எவ்ரி எக்ஸ்பென்சஸ். எல்லா எக்ஸ்பென்ஸும் ஷுட் பி ரூட்டட் த்ரூ பேங்க்ஸ். பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் இருக்கணும். அது மேக்ஸிமம் ஒரே அக்கௌண்ட்லேருந்து தான் காசு எடுக்கணும் செலவு பண்ணுறதுக்கு. இது இந்த இடத்துல ஐஆர்எஸ் ஐடியை ரோப் பண்ணாங்க. இப்போ சொன்னாங்க ஐபிஎஸ், ஐஜிஸ், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸர் மற்ற டிஸ்ட்ரிக்டில், ஐ மீன் மற்ற ஸ்டேட்லேருந்து அந்த ஹோம் ஸ்டேட் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ வில் பி நோயிங் திங்ஸ் பெட்டர். புரியுதா? தமிழ்நாடுக்காரர் ஒருத்தர் வந்து வேறு ஸ்டேட்டில் இருப்பார்ல, நார்த் இந்தியாவில், அவரை இங்கே கூட்டிகிட்டு வர்றது, அட்லீஸ்ட் ஒரு சவுத் இந்தியன் ஆகுது. ஸோ வில் பி நோயிங் திங்ஸ் பெட்டர், என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எல்லாமே மொத்தமாக இட்ஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். அதான் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரிங்கிறதே இவங்க கண்ட்ரோல் தான். இங்கே கமிஷனரே 2 பேர் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல சென்னையில், போலீஸ் கமிஷனரே. எவ்ரி திங் வில் பி அண்டர் தேர் கண்ட்ரோல். அது நார்மலாக பண்ணுறது. இதெல்லாம் இப்போ கொண்டு வந்தது. இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் போட்டது, அப்புறம் இந்த ஸ்பெஷல் அப்சர்வர்ஸ் கொண்டு வந்தது. மைக்ரோ அப்சர்வர்ஸ் தெரியுமா? அதே தான், யார் வேணாலும் சொன்னேன், வாலண்டரியாக ஆப்ட் பண்ணலாம். ஐ வில் பி ஏ மைக்ரோ அப்சர்வர்னு. ஏன்னா வந்து பக்கத்து தொகுதிக்கு போட்டுருவாங்க. ஸோ தேர் ஐ வில் பி செக்கிங் அவுட். இன்னவே பீப்புள்ஸ் கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ என்ன தப்பு பண்ணாலும் ஹீல் பி ரிப்போர்ட்டிங். இண்டிபெண்டன்ட் பர்சனில் அவன் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இன்னவே ரோப்பிங் இன் பீப்புள் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் மைக்ரோ அப்சர்வர்ஸ். சரி, வேறு வீடியோகிராஃபிங் பண்ணுறாங்களா? எதை வீடியோகிராஃப் பண்ணுறாங்க? கேம்பெயின். ஒரு கேண்டிடேட் கூடவே போகிறது. ஹீ இஸ் அ வல்னரபிள் பர்சன், ஹீ இஸ் அ பொட்டன்ஷியல் பர்சன். வல்னரபிள்னு சொல்ல முடியாது, பொட்டன்ஷியல் பர்சன்னா அவன் கூடவே அனுப்புறது. இதுதான் அழகிரி பிரச்சனையாச்சு.
சகாயம் அழகிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சே இங்கே தான் ப்ராப்ளம் ரெண்டு பேர்த்துக்கும். இல்லை இது எப்படி எவால்வ் ஆகுது, இதுதான் இந்த இடத்துல பவரே. ரூல் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கு வந்துடும் அந்த இடத்துல இந்த விஷயங்கள்ல. ஸோ தே கேன் டூ எனி திங். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதான் சொல்லணும், இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்தப்பே இருக்கிறது. இதை இப்போ நான் சொல்றதெல்லாம் இந்த 2-3 வருஷத்துல வர விஷயங்கள், லேட்டஸ்ட் திங்ஸ். ஏன்னா ஹைடெக் ஆயிடுச்சு எல்லாம். கூட்டத்துக்கே ஆள் வர்றதுக்கு இப்போ காசு கொடுத்தா தான் வர்றான். அப்புறம் எதுக்கு கூட்டம் போறதுக்கு ஸ்டேஷனை சொல்லிட்டு நேராக காசே டிஸ்பென்ஸ் பண்ணிட்டா? இட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க். அதனால தான் இதெல்லாம் பண்றோம். எல்லாமே அங்கே போடுறோம்ல, அங்கே பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த வால்ட்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதை சீல் பண்ணி அந்த சீல் பண்ண கேட்டுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி ஃபிக்ஸட். இது மொத்தத்தையும் ஸ்டேட் லெவலில் ஒரு நெட்வொர்க், இந்த ஸ்வானை வச்சு எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல சென்னையில் பார்ப்பாங்க. ஜென்ரல் எலெக்ஷனாக டெல்லியில் பார்க்குறாங்க உட்காந்து. எல்லாம் நெட்டு தான் இப்போ கம்ப்ளீட்டாக. எவ்ரி திங் வில் பி அண்டர் தேர் கண்ட்ரோல். கன்கரண்ட் கண்ட்ரோல்மாங்க இப்போ பேரில். ஸோ ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எது நடந்தாலும் வில் பி ஹேவிங் அன் எவிடன்ஸ். ஸோ கேண்டிடேட் கேம்பெயினில் ஆரம்பித்து கவுண்டிங் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் அண்டர் வீடியோகிராஃப்ட். அப்புறம் உள்ள வீடியோகிராஃப் பண்ணுறோம். இப்போ கடைசி என்ன கொண்டு வந்தோம், எலக்டோரல் ஓட்டிங் மிஷின்ஸ். அதில் என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு பேர் விவி. ஸோ விவி பேட்னா பார்த்துங்க, ஓட்டர் வெரிஃபையபிள் பிரிண்டட் ஆடிட் ட்ரையலா, சம்திங் லைக் தட். ஓட்டர் வெரிஃபைபிள் ஞாபகம் இருக்குது, பிரிண்டட் ஞாபகம் இருக்குது, ட்ரையல் ஞாபகம் இருக்குது. ஃபைன். எலெக்ஷன் கமிஷனுக்கான விஷயம் மட்டும் கிடையாது, ஒரு அட்டானமஸ் பாடி அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணுறதுக்கு காரணமே இதுதான், அட்டானமி இருக்கிறனால தான். அட்டானமி கொடுத்தங்காட்டி அவன் அக்கௌண்டபிளாகவும் இருக்கான். இஸ் யூஸிங் இஸ் ஃபுல் பொட்டன்ஷியல். ரிட்டையர்ட் பியூரோக்ராட்டில் அந்த ஸ்டேஜில் அந்த இடத்துல காசு ஒரு விஷயமாகவே தெரியாது. ஹில் பி செட்டில்ட். ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல என்ன தேவைப்படும், என்ன தேவைப்படும்னா அதுக்கும் யோசிக்கிறதா? மணி வேண்டாம், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் கிடையாது, தெளிச்சு விட்டாச்சு, என்னமோ பண்ணிக்கொண்டு உயிர் இருக்கிறதே பெருசு. ஸோ இந்த லெவலில் என்ன யோசிப்போம்? ரெகக்னிஷன். அந்த ரெகக்னிஷனை தேடுவோம். தட்ஸ் ஹவ் திஸ் சிஸ்டம் சைக்காலஜிக்கலாக இப்படி தான் ஒர்க் ஆகுது ஒவ்வொரு டைம். ஸோ வர்றவங்கெல்லாம் தே வாண்டட் டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஒரு ஸ்டெப் மேலே போகணும்னு நினைக்கிறப்ப தான் திங்ஸ் ஒர்க் பெட்டர். அதனால தான் இது சிஏஜிலாம் இன்னும் அந்த இன்ஸ்டிடியூஷனல் எக்ஸலன்ஸை மெயின்டைன் பண்ணுற காரணமே அதுதான். தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க். சரி வாங்க வாங்க. ஸோ ராஜ்யசபாவுக்கு மட்டும் 3 monthsக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும். டேர்ம் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு 3 monthsக்கு முன்னாடி. இதுக்கெல்லாம் 6 months. ஏன்னா அங்கே வந்து ஒன்றும் பெருசாக வேலை கிடையாதுல்ல, சிம்பிள் திங். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் 4th part அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி. எகைன் அங்கே சொன்னதே தான் திருப்பி இங்கே நல்லா டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ சிஇஓ, அப்சர்வர், அதுக்கப்புறம் டிஇஓ இருப்பாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? ஓகே. அதாவது அவங்க, நான் கேட்குறது அவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்குறேன். வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்கல்ல, அவர்கிட்ட தான் பண்ணுவாங்க. ஸோ இஸ் த ஒன் ஹூ வில் ஸ்க்ரூட்டினைஸ் யுவர் அப்ளிகேஷன் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட். ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுறவர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஹி வில் பி ரிட்டர்னிங் த கேண்டிடேட். அதான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ ஆஃப்டர் வின்னிங், பிஃபோர் வின்னிங் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். தட்ஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். அப்புறம் போலிங் ஆஃபீஸர், ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு 2 பேர் இருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு அந்த பூத் லெவலில், ஐ மீன் ஓட்டர் லெவலில். ஸோ போலிங் ஆஃபீஸர் தான் வில் பி ப்ரிசைடிங் ஓவர் போலிங். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து வில் பி ஹெல்பிங் ஹிம், போலிங் ஆஃபீஸருக்கு. இதெல்லாம் அதில் ஆக்ட்லேயே இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான் மொத்தமாக. அதாவது 3ஆக பிரிச்சுக்கலாம்: ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், பூத் லெவல். பூத் லெவலில் தான் அந்த போலிங் ஆஃபீஸரும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் இருப்பா? டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர்.
இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறோம். கிளப் பண்ணுறது நம்ம வேலை, அது கிளப் பண்ணாமே இருக்கலாம். டிஇஓன்னு சொன்னேன்ல. ஓகே சரி, அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். முப்பது நாளில் ஒரு பார்ட்டி ஆரம்பித்து 30 days இட் ஷுட் பி ரெஜிஸ்டர். 29A செக்ஷன். அது இப்போது டிஎம்டிகே ஃபார்ம் பண்ணப்போ இது ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சு. 2003 ஆமாம். ஸோ இன் 30 days இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட். ஸோ எந்த ஒரு ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு ஒரு மெமராண்டம் இருக்கும். அன்றைக்கி சொன்ன அதே விஷயங்கள் தான். 29A 29 கேபிட்டல் ஏ. ஸோ ஒரு ஆஃபீஸர் ப்ரிசைடிங் பிரசிடென்ட், சேர்மன், ஒரு பிரசிடென்ட்டோ சேர்மனோ இல்லை ஜெனரல் செக்ரட்டரியோ எது வேணாலும் இருக்கலாம். பட் தேர் ஷுட் பி a ஹெட். அப்புறம் அவங்களுக்குன்னு அந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷனோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தேவை. ஒரு கம்பெனியோட இருக்க வேண்டிய எல்லா விஷயங்கள், வாட் தே ஆர் பிளானிங். ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று, கான்ஸ்டியூஷனுக்கு தே ஷுட் பி ஸ்வேரிங் தேர் அலிஜியன்ஸ், இது கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று சில பேசிக் டெனன்ஸ், செக்யூலரிசம், டெமோக்ரஸி, இதுக்கெல்லாம் வந்து தே ஷுட் பி ஹேவிங் ஃபெய்த் அண்ட் அலிஜியன்ஸ். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எகெயின் போத் வேஸ், ஃபிலிம்ஸுக்கும் அது யூஸ் ஆகும். சோஷியலிசம்க்கும் தே ஷுட் பி பியரிங் அலிஜியன்ஸ். ஆன்டி சோஷியலிசம், அதாவது ஆன்டி சோஷியலிஸ்டிக், நீங்கள் ஒரு கண்ட்ரி, இங்கே ஒரு பார்ட்டி நம்ம கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. செக்யூலரிசம் கூட சோஷியலிசமையும் தே ஷுட் பி அப்ஹோல்டிங். சோஷியலிசம் இல்லைன்னா பண்ண முடியாது. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா சோஷியலிசம் வந்ததே வந்து பிரியாம்பிளில் லேட்டாக தானே ஆட் பண்ணுவோம். பட் ஸ்டில் இட்ஸ் பீயிங் டேக்கன் இன். அதே மாதிரி தே ஷுட் அந்த டு அப்ஹோல்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அதில் இருக்கணும். அதனால தான் செப்பரேட்டிஸ்ட் ஃபேக்ஷன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்காங்கல்ல. ஸோ அஸ் சச் தே கான்ட் ஸ்டேட் தேர் கோல்ஸ். நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து பிரியணும் அப்படின்ட்டு யாரும் இங்கே எலெக்ஷனில் நிற்க முடியாது. (29B) தான் இந்த இது கான்ட்ரிபியூஷன்ஸ். யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் வாங்கக்கூடாது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணணும். அது திருப்பி கடைசியில் சொல்லுவேன். அப்போ செக்ஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ அப்படி ப்ராப்பராக அக்கௌண்ட் பண்ணிட்டாலே தே வில் பி கிவன் டேக்ஸ் எக்ஸம்ஷன். அன்னைக்கு சொன்னான்ல டேக்ஸ் எக்ஸம்ஷன் வச்சு எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விஷயம். ஓகே. சுயேட்சை இவங்களும் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள். கான்ட்ரிபியூஷனா? ஆமாம், மானிட்டரி கான்ட்ரிபியூஷன் தான். சரி, எப்போ போல் நிறுத்தலாம்? அதாவது ஓட்டிங் சில டைம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, செத்துட்டாங்கன்ட்டு கேண்டிடேட். சரி, எந்த கேண்டிடேட் செத்தாலும் சஸ்பெண்ட் பண்ணிடலாமா? அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் ஆகணுமா? சொல்லுங்க. அதே தான் அவர் சொன்னார். ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் இருக்குல்ல, ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸோட கேண்டிடேட் செத்தா மட்டும் தான் கேன்சல் ஆகும். சுயேட்சை செத்தா நிற்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறனால கொண்டு அந்த மெக்கானிசம். இண்டிபெண்டன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் இஸ் ஓன். ஆனால் இந்த இடத்துல அவன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பார்ட்டி. ஸோ ஏகப்பட்ட மக்களோட இது பாதிக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சேம் திங், நோ சேஞ்ச். எலெக்ஷன் திருப்பி நடக்குங்கிறீங்களா? அதெல்லாம் உடனே நடக்கும். அப்பயே இறந்துட்டாங்கன்னா அப்படியே கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், ஆஃப்டர் யூ ஃபைல்டு அதுக்கப்புறம் தான் அந்த லாஸ்ட் டேட்லேருந்து கணக்கு. ஸோ அதை டிக்ளேர் பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, அப்புறம் விட்ராயலுக்கு டைம் கொடுப்பாங்க. அன்றைக்கி 11 மணிலேருந்து கணக்காகும் லாஸ்ட் டேட்லேருந்து. அதாவது விட்ராயல் வந்து ஈவினிங் முடியும். நான் சொல்கிறது அன்றைக்கி காலையில் எவ்வளோ ஆரம்பிச்சு
எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து யார் யார் எலெக்ஷன் நிற்க போகிறான்ட்டு அங்கே நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் இன்னைக்கு நடக்கும், ஃபோட்டோ எலக்ட்ரல் ரோல்ஸ் இருக்குல்ல அதையும் ஒட்டணும் as such இந்த ஆக்ட் படி. மூணாவது ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க தான் வின்னர் அப்படின்ட்டு அதையும் ஓட்டணும், வின்னிங் சர்டிஃபிகேட். ஓகே சரி. இன்னொன்று வந்து ஒரு அந்த இது திருப்பி 33A ஒரு ஆர்டிகல் செக்ஷன் இருக்கு, சாரி, ஒரு வருஷத்துக்கு மேலே இம்ப்ரெஷன் வர மாதிரி எந்த கேஸில் சார்ஜ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து அந்த இடத்துல யூ ஷுட் ரிவீல் இட். கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் புரியுதா? அதாவது எனக்கு வந்து இப்போ நான் என்னென்ன கேஸில் வந்து அக்யூஸ்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஐ ஷுட் ரிவீல் தேர். ஆனால் அது எப்படி இருக்கிறேன்னா 1 இயருக்கு மேலே எனக்கு பனிஷபிள் அந்த அஃபென்ஸ் அப்படின்னா மட்டும் அதை மட்டும் தான் நான் கோட் பண்ணேன். பிலோ 1 இயர்னால் அதை பண்ண தேவையில்லை. இது பேசிக். திருப்பி இதை வச்சு தான் வந்தது இந்த ஃபினான்ஷியல் ஆன்டிசிடென்ட்ஸு, இப்போ ப்ராப்பர்ட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணோம்ல, மற்ற கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாமே கொடுக்க சொல்கிறாங்களா, இதெல்லாம் ஈஸியோட பவர்ஸ். இது வந்து இந்த ஆக்டில் இருக்கிறது. கேஸா கிரிமினல் தான். சிவில் கேசஸ் ஆர் நெவர் டேக்கன் இன்டு அக்கவுண்ட், எந்த இடத்துலையும் வராது. அதே மாதிரி 58A ஒரு வித்தியாசமான உண்மையாலுமே ஒரு பவர்ஃபுல் போல வந்து கவுண்டர் மேன் பண்ணிடுவாங்க. கவுண்டர் மேன்னா அட்ஜர்ன் பண்ணிடுவாங்கன்னு வச்சுங்க. ஃபைன். எப்படின்னா பூத் கேப்சர் பண்ணோம் 58A. சரி, இதோட யூஸ் என்ன? ஏதாச்சும் யூஸ் தெரிஞ்சுதா? பூத் கேப்சர்னா என்ன? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். பூத் கேப்சரிங்னா மொத்தமாக இவங்களே குத்துறது, அதுதான் ரைட். சரி, பூத் கேப்சரிங் இப்போ நடக்குதா? நீங்கள் பேப்பர் படித்து பார்த்த வரைக்கும் எப்படி கம்மியாச்சு? அதெல்லாம் இப்போ வந்துச்சு. அதெல்லாம் இதெல்லாம் ஒரு 10 வருஷமாகவே குறைஞ்சிருச்சு பூத் கேப்சரிங்கிறது. இவிஎம்ஸையும் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயின் ரீசன் என்னன்னா பூத் கேப்சரிங்கை இந்த 58A வச்சு வரிசையாக கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கிறது. 6 வாரம் டைம் கொடு, திருப்பி நடத்து. பூத் கேப்சரை திருப்பி கேன்சல் பண்ணு, செலவு பண்ணலாம். நம்ம செலவு பண்ணால் கவர்மெண்ட் கொடுக்கும். அவன் எவ்வளோ நாள் செலவு பண்ணிகிட்டு இருப்பான்? ஓரளவுக்கு மேலே ஹீல் ஸ்டாப். லிட்டலாக தான் பண்ணிச்சு எலெக்ஷன் கமிஷன். இந்த பீகார், இந்த பெல்ட் ஃபுல்லாக இந்த வேலை அதிகமாக நடக்கும் யூபியில். தொடர்ந்து 3 டைம் 4 டைம் 5 டைம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நோ ஒன் வாஸ் ரெடி. அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இவங்களுக்கே காசு கொடுத்துடலாம் ஓட்டர்ஸ்கே அப்படின்ட்டு முடிவுக்கு வந்தாங்க. இட்ஸ் எ திங். கண்டிப்பாக அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான செக்ஷன். ஏன்னா அவன் வின் பண்ணுறதுக்கு தானே பண்ணுறான். அந்த இடத்துல இட்ஸ் நலிஃபைட் அப்படின்னா என்ன பண்ணுவான்? வேஸ்ட் தானே அவன் செலவு பண்ணதெல்லாம். திருப்பி கொடுக்கணும் காசு. ஹவு மச் ஹி கேன் அஃபோர்ட்? 62 தான் இது. ஜெயிலில் இருந்தால் ஓட் போடக்கூடாது அப்படிங்கிறது. நோ ஓட் இஃப் யூ ஆர் இம்ப்ரெசன்ட் அப்படிங்கிறது. சரி, 2 பேரும் ஒரே ஓட் வாங்கினா ஈக்குவாலிட்டி டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நடக்கல. போஸ்டல் ஓட்டு எண்ணி தான் அதுக்கப்புறம் தான் டையே. போஸ்டல் ஓட்டு எண்ணாமல் இதை விட மாட்டாங்க, எண்ணிடுவாங்க. இந்த டாஸ் தான், லாட் போட்டு பிக் பண்ணுவாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு, இந்த லாட்ல பிக் பண்றதெல்லாம். சரி, அதே மாதிரி அது ஒரு காமன் பர்சன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இன்ஃபார்மல் தான். இதெல்லாம் ஆக்ட்ல கொடுத்தா இதுவே தாங்க முடியல, அது வேறையா? சரி, மல்டிபிள் சீட்ஸ்ல நிக்கலாமா? நின்றுருக்காங்க, நின்று ஜெயிச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதேதான். சரி, மேக்ஸிமம் எத்தனையில் நிற்கலாம்? 3 சீட்டில் மேக்ஸிமம் நிற்கலாம் ஒரே எலெக்ஷனில். ஸோ அது ஜெயிச்சதுக்கப்புறம் அதை ரிட்டைன் பண்ணும். கடைசி அது யார் பண்ணா? இது சும்மா ஒரு குவிஸ். எனி ஐடியா? அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ஸ்பீக்கர் கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும்.
ஸ்பீக்கர் கிட்டையோ இல்லை சேர்மன் கிட்டையோ. ஆனால் எந்த இடத்துலையும் இந்த ஆக்டில் எலெக்ஷன் கமிஷனுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. எல்லா ரூல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் போட்ட ரூல்ஸ். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபார்ம் எப்படி இருக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன். தட்ஸ் ஹவ் தே டூ திங்ஸ். அதனால தான் ஒவ்வொரு டைம் இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் சொல்கிறாங்க. கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸோட இருக்கவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியாது. அவன் அப்ளிகேஷன் மட்டும் தான் பார்க்க முடியும், அதில் இருக்க டீட்டெயில்ஸ் கேட்க முடியும். பட் he can't have he don't have any powers to stop them. இந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணால் தான் அது முடியும். தட்ஸ் த ரீசன். ஓகே, அதே மாதிரி எலெக்ஷன் முடிச்சு இதெல்லாம் நியூஸ் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பேப்பரில் வர்றது தான். 78 செக்ஷன் வேணால் அதாக இருக்கும். 30 நாளில் வந்து எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்ட்டு தாக்கல் பண்ணணும் டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர் கிட்ட. ஸோ எந்த பார்ட்டி எடுத்தாலும் இது நடக்கும் கடைசியில். ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வில் பி வெரி பிஸி. கண்டிப்பாக ஒன்று தாக்கல் பண்ணியே ஆகணும்ல 30 days டைமில். அண்ட் ஃபார் ஒர்க்கிங் அவுட் ஃபார் ஆல் த பீப்புளுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் பெட்டிஷன் செக்ஷன் 80. எதுக்குங்க? எவ்வளோ நீங்கள் தான் சொல்லணும். வாட்ஸ் த லிமிட்? எதுக்கு 40 லட்சம்? எதுக்கு? இல்லை, எந்த எலெக்ஷனுக்குன்னு கேட்குறேன். 40 15 இல்லை 15 நினைக்கிறேன். 5 இதுக்கு எம்பி எலெக்ஷனுக்கு 40. இதை சொன்னீங்கல்ல, கோபிநாத் முண்டே 20 times 8 கோடி 40 lakhs. Political parties க்கு வர contribution are exempted from tax and they will not be paying any income tax. Okay. All parties that are registered. அது வந்து நேஷ்னல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ், நேஷ்னல் பார்ட்டிஸ்னு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க, ரெகக்னிஷன் கொடுப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் எந்த ஒரு ரிஃபார்ம் கொண்டு வருது இல்லை போல் நடத்தலான்ட்டு பிளான் பண்ணுது அப்படின்னா இந்த பார்ட்டிஸ் கூட தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ தே வில் பி அ பெட்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள். ஸோ தே வில் பி நோயிங் திங்ஸ். அதனால் மொடாலிட்டிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபார்மல் செட்டப். அதுதான் விஷயம். ஓகே, ஸோ எலெக்ஷன் பெட்டிஷன் யார்கிட்ட போடணும்? எலெக்ஷன் பெட்டிஷன் முதல்ல எதுக்கு? ஹைகோர்ட் கிட்ட. எதுக்கு அது? disputes related to candidates ரிலேட்டடாக இருக்கிற டிஸ்பியூட்ஸ்க்கு மட்டும் தான் போட முடியும். கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸோ அதெல்லாம் கிடையாது. கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் அதில் ப்ராப்ளம்னா மட்டும்தான் யூ கேன் கோ ஃபார் இட். எதர் அந்த எலெக்ஷனை வந்து ஃப்ராட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, இல்லை அவர் கொடுத்த டீட்டெயில்ஸ் தப்பு, இந்த மாதிரி ரீசனுக்காக மட்டும்தான் யூ கேன் ஃபைல். எலெக்ஷனே தப்பு அப்படின்ட்டுலாம் போட முடியாது. புரியுதா? எலெக்ஷன் கமிஷன் மேலே யூ கான் மேக் அ சார்ஜ், ஒன்லி ஆன் த வின்னிங் கேண்டிடேட். சரி சரி, இதுக்கு வேற எங்கேயாச்சும் இருக்கா? ட்ரைபியூனல்ஸில் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? கான்ஸ்டியூஷனில் ட்ரைபியூனல்ஸ் இருக்குல்ல, 3 ஆர்டிகிள் என்ன? ட்ரைபியூனல்ஸ் கான்ஸ்டியூஷனில். ட்ரிபியூனல்ஸ் ஓகே, ட்ரிபியூனல்ஸ் வந்து எங்கே இருக்குது கான்ஸ்டியூஷனில்? 323A 323B அதில் கொடுத்துருப்பான் எலெக்ஷனுக்கு ஒரு ட்ரைபியூனல் போடலாம் அப்படின்ட்டு. பட் we didn't go for it. இப்போ வரைக்கும் ஹைகோர்ட், இதை விட்டால் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் அந்த ஸ்டேட்டில். ஸோ ஒரு எலெக்ஷன் நடந்து திருப்பி இதுக்கும் டைம் லிமிட் இருக்குது, 45 days கொடுக்கணும். ஃபைன். அப்போ சொன்னதே தான், கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுது, மற்றவங்களால பண்ண முடியாது. ஒன்று அவன் ஜெயிச்சது தப்பு, அதர் கேண்டிடேட் ஹாஸ் வின், அது வந்து நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ண சொல்லலாம். இல்லை டிக்ளேர் மீ ஆஸ் த எலெக்டட் கேண்டிடேட் ஆர் த கேண்டிடேட் வாஸ் ஒன் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ண சொல்லலாம். இந்த 2 விஷயங்களுக்காக மட்டும்தான் போக முடியும். ஒன்லி ஆன் வின்னிங் ஆர் லூசிங். வேறு எந்த விஷயத்துக்காகவும் யூ கான் கோ. இந்த இடத்துல அது லேக்குனா தான் திருப்பியும். ஓகே சரி, எலெக்ஷன் இதுக்கு தனியாக உட்காடுறாங்களா ஜட்ஜ்? எனி ஐடியா?
அதாவது எலெக்ஷன் கேசஸ் பார்க்குறதுக்கு இப்போ க்ரீன் ட்ரைபியூனலுக்கு முன்னாடி சொன்னேன்ல, க்ரீன் பெஞ்ச்னு ஒன்று இருந்தது, தனியாக உட்காருவாங்க. அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு தனியாக இருக்காங்களா? இல்லை. ஆக்சுவலி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ஆனால் பண்ணுறதில்ல. சரி, தமிழ்நாட்டில் என்ன கேஸ் ஃபேமஸாக இருக்குது? என்ன கேஸ் அது சிதம்பரம்? கவுண்டிங்கில் ஃப்ராட் அவங்க சொல்கிற ரீசன். ஸோ கடைசியாக வந்து அப்சர்வ் பண்ணல அப்படின்ட்டு. வேறு ஏதாச்சும் கேஸ் நடந்ததா? ஸ்டாலின் ஜெயிச்சார்ல திருவிக நகரில். தட் வாஸ் கொஸ்டின் இல்லை, கொளத்தூர் மேயர் வெர்சஸ் ஸ்டாலின், அதுவும் ஓடிட்டு இருந்தது. ஸோ இன்னொன்று வந்து அதான் டே டு டே ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். 6 மாதத்தில் ட்ரையல் முடிக்கணும். இதெல்லாம் அந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிறது. என்ன செக்ஷன் இது? $82. ஓகே, 82 சொல்லியிருக்க விஷயங்கள். டெய்லியும் ட்ரையல் நடக்கணும், 6 மாதத்தில் முடிக்கணும். ஸோ எப்போ முடியலையோ அன்னைக்கு தான் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கணும், அட்ஜர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. சிதம்பரம் ட்ரையல் அப்படி நடக்குதா? இதுக்கு எதுக்குமே திருப்பியும் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப கம்மிங்கிறது இதெல்லாம் தான் காமிக்கும். ஒரு நாளைக்கு அடுத்த நாளே நடக்கிறது இல்லை அந்த ட்ரையல் பார்த்த வரைக்கும். ஒரு நாள் நடந்தாலே அட்ஜர்ன்மெண்ட் தான் 6 மாதம். இன்னும் வந்து வெதர் திஸ் கேன் பி அட்மிட்டட் ஆர் நாட், இந்த கேஸை அட்மிட் பண்ணலாமா இல்லையான்ட்டு என்ன முடிவு பண்ணல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. இன் ஜென்ரல் லால் எப்படின்னா, நான் ஒரு பெட்டிஷன் போடுவேன், இதுக்கு வந்து அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஜட்ஜி வந்து சென்ட் பண்ணுவார், இதுக்கு ரிப்ளை கொடுங்க இல்லை ஷோ காஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதான் அதில் ட்ரைபுனல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். ஓகே ஓகே ஃபைன். ஸோ எதுக்கெல்லாம் ஆர்டர் போடலான்னா, ஒன்று இந்த எலெக்ஷனே வாய்டுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைகோர்ட். ரெண்டாவது அவர் எலெக்ட் ஆனது வாய்டுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? எலெக்ஷனே வாய்டுனா என்ன அர்த்தம்? கேண்டிடேட்டோட எலெக்ஷன் வாய்டுனா என்ன அர்த்தம்? சரி, ரெண்டோட ரிசல்ட் என்ன? அதேதான், திருப்பி அந்த இடத்துக்கு பை எலெக்ஷன் நடத்தணும் எலெக்ஷன் வாய்டுனா. இல்லை இவர் மட்டும் தோத்துட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட் ஹையஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட் யாரோ போடணும். இல்லை அப்படி இல்லைனாலும் இன்னொன்னும் ஹைகோர்ட் கேன் டூ. தேர்ட் திங் வந்து இவர் தான் ஜெயிச்சாரு அப்படின்ட்டு கோர்ட் கேன் டிக்ளேர் எனி ஒன், அந்த பெட்டிஷனரோ. அப்படி வந்திருக்காங்களான்னு கேட்குறீங்களா? பட் ரேர், ரொம்ப ரேர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதான் இந்த ப்ரொசீடிங்ஸே முடியாது நேச்சுரலி. ஃபஸ்ட்டு நல்லா யூஸ் இருந்துச்சு, இப்போலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எலெக்ஷன் பெடிஷன்ஸே குறைஞ்சிருச்சுல்ல ஆஸ் சச். சரி, 2 கிரவுண்ட்ஸ், ஒன்று செக்ஷன் 100, இன்னொன்று 101. அது கீழே வந்து எலெக்ஷன் வாய்ட் அப்படின்னு சொல்லலாம்னா, ஒன்று கரெக்ட் ப்ராக்டிஸாக இருக்கணும், இல்லைன்னா ப்ராசஸ் இம்ப்ராப்பர், இந்த ரீசன்ஸ்க்காக அந்த எலெக்ஷன் வாய்ட் அப்படிங்கலாம். ஸோ கரப்ட் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் பூத் கேப்சரிங். ஃபைன். இம்ப்ராப்பர் ப்ராசஸ்னா நேச்சுரலாக இங்கே ஒரு டைம் நடந்தது 2004 என்னமோ 6 எலெக்ஷனில். அப்படியே குரூப்பாக வீதியாக விட்டுட்டு போயிருந்தாங்க எலக்ட்ரல் ரோல்ஸில். ஒரு வீதி இருக்கும், அடுத்த வீதியே இருக்காது. அப்படிலாம் இருந்தால் இட்ஸ் அ கிரவுண்ட். ஸோ எல்லாத்துக்கும் இன்க்ளூஷன் இல்லை அந்த இடத்துலனா இட் கேன் பி டிக்ளேர். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் உள்ளே வரலின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நேச்சுரலில் ப்ராசஸே மாறிடும். இதுவும் ஒரு ரீசன். அந்த எலெக்ஷன் ஞாபகம் இருக்கா? 86 ஐ சப்போஸ் 87 எங்கே நடந்துச்சு? இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஏதோ படித்தோமே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிக்கிங் இதாங்க நடந்துச்சு. மொத்தமாக இம்ப்ராப்பர், எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க, இருந்த ஓட்டர்ஸ்லையும் இவங்களே போட்டுக்கிட்டாங்க. இட்ஸ் வாட் தே டிட். சரி, 101 வந்து
எனி கரப்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் டிக்ளேர் பண்ணலாம். அதாவது திருப்பி கிரவுண்ட்ஸ் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் இது அந்த இடத்துல. ஸோ கோர்ட் கேன் டிக்ளேர் இந்த 101 கரப்ட் ப்ராக்டிஸ் ப்ரூவ் ஆயிருக்கு, அதனால ஹிஸ் கேண்டிடேச்சர் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல் ஆர் ஹிஸ் வின்னிங் ஆச்சா. ஆனால் இப்போ அந்த கரப்ட் ப்ராக்டிஸ் சொன்னேன்ல, இப்போ அந்த ஆர்பி ஆக்டில் அப்ளை சொன்னேன் ப்ரிவென்ஷன் இதுக்கு அன்டச்சபிலிட்டி சொல்லிட்டு இருந்தேன்ல, அன்டச்சபிலிட்டி வர்றப்போ இந்த இடத்துல அவன் கேண்டிடேச்சர் மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகும், ரைட். ஆனால் அதை வச்சு அந்த ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகாது. சோ மோட்டுவாக ஆரம்பிக்கிறது அப்படிம்பாங்க. சோ மோட்டுவ்னா ஆன் இட்ஸ் ஓன். ஸோ இந்த இடத்துல இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்ட் தட் ஹீ ப்ரீச்ட் அன்டச்சபிலிட்டி, ஓகேவா. அதனால ஹிஸ் கேண்டிடேச்சர் இஸ் ரிஜெக்டட், ஹிஸ் எலெக்ஷன் இஸ் ரிஜெக்டட், சரிங்களா. ஆனால் அதுக்காக அவனை பனிஷ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகாது. அது வந்து இட் வில் ஸ்டார்ட் ஆஸ் அ செப்பரேட் மெக்கானிசம். இது இந்தியன் சிஸ்டமில் இருக்க ஒரு லேக்கணும். கேன் யூ கெட் திஸ்? புரியலாம் சொல்லுங்கள், திரும்ப சொல்கிறேன், புரியுதா? இப்போ ஒருத்தன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, சத்தியை ப்ரொமோட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பூத் கேப்சர் பண்ணா அப்படின்ட்டு, அவன் கரப்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு இஸ் பீங் ரிஜெக்டட், ஓகேங்களா. அவன் ஜெயிச்சிட்டான், எம்எல்ஏ ஆகிட்டான், இப்போ அவன் பூத் கேப்சர் பண்ணா அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆனால் அந்த பூத் கேப்சர் பண்ணாங்கிறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் இல்லை, அதுக்கான ப்ரொசீடிங் அங்கே ஸ்டார்ட் ஆகாது. அப்படி ஸ்டார்ட் ஆனாலும் இதை வந்து எவிடன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அது தனி ட்ரையல், இது தனி ட்ரையல். ஸோ நேச்சுரலி ஒரு கோவரன்ஸே இருக்குது அதில் ரெண்டுக்குமே. இது லாக்கணும் அப்படின்னு. ஓகே, ஸோ கடைசி பார்ட் வந்தாச்சா? ஃபைன். கரப்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக இதுதான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். திருப்பியும் கரப்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு புரிஞ்சுல. ஸோ அதுக்காகவும் பனிஷ் பண்ணலாம், இதுக்காகவும் பனிஷ் பண்ணலாம். இந்த இடத்துல பீனல் பவர்ஸும் இருக்குது இந்த ஆக்டுக்கு கீழே. ஸோ செக்ஷன் 1 அப்படின்னா ஆமாம், எப்பயுமே இருக்கிறது, எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ ஒரு எலெக்ஷனில் ரீசன் வச்சு அவன் வந்து பண்ணான்னா ஆர்பி ஆக்டு கீழே அவனை பனிஷ் பண்ணலாம். பிசிஆர் ஆக்டு ஜென்ரலாக பண்ணுறது. இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். சரி, 123 தான் கரப்ட் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ ஒரு எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு காசு கொடுக்கறது, இல்லை ஓட்டு போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு காசு கொடுத்தாலும் அது பிரைபரி. சிம்பிள் திங், 4 விஷயம்தான். காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தட் பிகம்ஸ் அ பிரைபரி. அதே மாதிரி அன்டியூ இன்டர்ஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ டைரெக்டாக இருக்கலாம், இன்டைரக்டாக இருக்கலாம். இன்டர்ஃபரன்ஸ்னா காசு கொடுக்கறது இன்டியூஸ்மெண்ட். திருப்பி சொல்கிறதுனா பெனால்ட்டி அண்ட் இன்சென்டிவ். ஸோ இன்சென்டிவ் எல்லாம் பிரைபரி, பெனால்ட்டிலாம் இன்டர்ஃபரன்ஸ். ஒருத்தனை மிரட்டுறது, இல்லை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஏமாத்துறது, இந்த வேலை தரோம், இது இப்போ நியூஸில் இருந்துச்சு. அன்டியூ இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி நியூஸில் இருந்துச்சு. மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுல பிரச்சனை அப்படின்னாங்கல்ல, ஐ மீன் ப்ராமிஸ் பண்ணக்கூடாதுனாங்கல்ல, இதுதான் அது. அதாவது ஆஸ் அ பர்சன் நான் வந்து இப்போ ஐம் ஸ்டார்டிங் ஃபார் அ பார்ட்டி, காங்கிரஸ்க்கு நிற்கிறேன். நான் ஆஸ் அ பர்சன் பண்ணால் அது வந்து இட் பிகம்ஸ் அ பிரைபரி ஆர் இன்டர்ஃபரன்ஸ். வேலை வாங்கி தரேன்னு சொன்னாலோ, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டிஸ் கோட்டா கொண்டு வரேன் அப்படின்னு நான் தனியாலோ சொன்னாலோ, இல்லை இதெல்லாம் இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னாலோ, தட் பிகம்ஸ் அ அஃபென்ஸ் அண்டர் 123. அதுவே பார்ட்டி சொன்னால் அது அஃபென்ஸ் கிடையாது. That's how things work in India. நான் பேசுறத ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, அதேதான், அது போதும். இங்க எவிடன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டா பார்க்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். இவங்க பவர்ஸ் தானே, ஒரு வையபிள் எவிடன்ஸ் இருந்தால் போதும். கோர்ட் அளவுக்கு பார்க்க மாட்டோம். அதனால தான் கோர்ட்டுக்கு போகிறதே இல்லை எப்பயுமே. இங்கே பவர்ஸை ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான். இது ஒரிஜினல் எவிடன்ஸ்னால் இட் வில் பி அக்செப்டட். புரியல. அதான் பார்ட்டி ஆஸ் சச், பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தா அது வந்து இட்ஸ் தப்பு இல்லை. ஐ ஆஸ் அ பர்சன் சொன்னால் அது தப்பு. தோ ஐம் அ பார்ட்டி கேண்டிடேட், நான் தனியாக சொன்னால் அது தப்பு. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். அதான் சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருந்த விஷயமே. திங்ஸ் ஆர் லைக் திஸ், வேறு வழி இல்லை.
இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்து எவால்வ் பண்ணணும், மாற்றணும் அப்படின்ட்டு அந்த பொதுக்குழு நடந்துச்சுல்ல நேற்று மீட்டிங். That's why this meeting take place. தப்பு கிடையாது. இண்டிவிஜுவல் சொல்றது தப்பு, பார்ட்டி as such மேனிஃபெஸ்டோல அனௌன்ஸ் பண்றது தப்பு இல்லை, தப்பு கிடையாது. நான் வந்து ஜெயிச்சா இலவச ஆடு தரேன்னு சொன்னா தட்ஸ் a bribe. எக்ஸாக்ட்லி, அதுவும் சொல்லியிருந்தாங்கல்ல, லெவல் பிளேயிங் மெக்கானிசம் கிடையாது இண்டிபெண்டன்ஸ்க்கு இதனால அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இதுவும் சுயேட்சா இப்போ என்ன பண்ண முடியும், இப்படி தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது அவனால. ஆக்சுவலி மேனிஃபெஸ்டோ பண்ணி நிற்கிற அளவுக்கு இண்டிபெண்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே தான். அது இல்லாமல் மேனிஃபெஸ்டோங்கிறது இட் ஷுட் பி கிவன் as a part. அந்த மெமராண்டம் ஆஃப் இது சொன்னால ரூல்ஸ் அண்டர்டேக்கிங், அதில் வந்து மேனிஃபெஸ்டோவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களோட எலெக்ஷன் கமிஷனோட ப்ராசஸில் இருக்கும். ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோ சாதாரணமாக தெரியும், பட் திஸ் ஆல்சோ வில் கோ டு எலெக்ஷன் கமிஷன். இட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே, மேனிஃபெஸ்டோ வச்சு அதான் சொன்னேன், அந்த சோஷியலிசம், செக்யூலரிசம், டெமோக்ரஸி இது மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதை தவிர என்ன பண்ணாலும் யாரும் தப்பு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், ஸ்பெண்டிங் பியாண்ட் லிமிட்ஸ், அதாவது கரப்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறதுல ஒரு அளவுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறது தான், லிமிட்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதும் இட்ஸ் அ கரப்ட் ப்ராக்டிஸ். அப்புறம் இப்போ சொன்னது இந்திரா காந்தி, அப்டைனிங் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர், கவர்மெண்ட் சர்வன்ட் டு பி எக்ஸாக்ட். யார்கிட்ட, அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவன் இவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா இட்ஸ் டேக்கன் அஸ் அ கரப்ட் ப்ராக்டிஸ். இப்படி தான் அந்த அம்மா இது பண்ணாங்க. இது போக தான் அந்த பூத் கேப்சரிங், ப்ரொமோஷன் ஆஃப் சதி, ப்ரொமோட்டிங் எனிமிட்டி, இதெல்லாம் பண்ணலாம். ஐ மீன் ஜென்ரலாக நடக்கும், பட் ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணணும். அந்த எலமெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஜஸ்ட் ஃபார் சீக்கிங் ஓட்ஸ் நான் பண்ணேன் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணால் இல் பி பனிஷ்ட் அகைன். இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கரப்ட் ப்ராக்டிசஸ். திருப்பி சொல்லணுமா? ஓகே. அதுக்கப்புறம் 125 வந்து எலக்டோரல் அஃபென்சஸ். ஸோ சிம்பிள் திங் இது என்னன்னா, இப்போ சொன்னேன்ல சத்தி அந்த ஆக்ட்லாம் வரிசையாக சொன்னேன்ல, 153A சத்தி, அன்டச்சபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால அதில் கன்விக்ஷன்ட்டு, இதையெல்லாம் ஒரு எலெக்ஷனுக்காக நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3 years + ஃபைன். அது போக 3 years அண்ட் ஃபைன், ரெண்டுமே எய்தர் ஆர் போத் அப்படி தான் வரும் எப்பயுமே. இது வந்து இப்போ வந்து நான் சத்தியை ப்ரொமோட் பண்ணுறேன்னா அதில் சத்தியில் வந்து 7 years இருக்குது பனிஷ்மெண்ட். சத்தியில் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரைக்கும் இருக்குது, நான் எந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பொறுத்து. ஸோ 7 yearsனால் எனக்கு அதில் 7 years கொடுப்பாங்க, அது போக இது 3 years கொடுப்பாங்க. புரியுதா? அதான் 125. இதான் அந்த பீனல் பவர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷன் ஆஸ் அ பிளேயர் உள்ள வர்றாங்கல்ல, பி மோர் கிரெடிபிள். 125A வந்து ஃபர்னிஷிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் கேண்டிடேச்சர் வில் பி ரிஜெக்டட். கேண்டிடேச்சரை ரிஜெக்ட் தான் பண்ண முடியும். ஓகே, அது போக 6 மாதம். யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? தேர் வேர் கேசஸ், ஆனால் இப்போ ரீசெண்டாக எதுவும் நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இது டிஸ்குவாலிஃபிகேஷன் டியூ டு ஃபர்னிஷிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். இல்லை பண்ணார். நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஹி வாஸ் நாட் அன் இண்டியன். யார்? அது கிரைம். இது வந்து அஃபிடேவிட் கொடுக்குறோம்ல, அதில் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றுறது அதெல்லாம் கிடையாது. அது வந்து அதுக்கப்புறம் நடந்த சப்சிக்வெண்ட்லி ஹேப்பனிங் கிரைம். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் நான் கொடுக்கல, இல்லை என் அட்ரஸை தப்பாக சொல்கிறேன், என் வீடு இருக்கிறது காமிக்கல, எனக்கு 2 என்னன்னு கொடுத்துருந்தேன் அப்படி
அப்படியா? அது நான் நோட்டீஸ் பண்ணலையே. அது வேற, அதான் திருப்பி சொல்கிறேன், அது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம். பிஏ முடிச்சிருந்தேன்னு கொடுத்துருந்தேன் அப்படியா? அது எனக்கு தெரியல. எக்ஸாம் எழுதுறப்போ மாட்டினாருங்க, பட் பிஏ முடிச்சிருந்தேன் அப்படியான்னு கொடுத்ததுனால தான் இல்லையே. அவன் கேஸில் வந்து ஃபோர்ஜரி பண்ணான். ஐம் சாரி, எக்ஸாமில் ஃபோர்ஜரி பண்ணாடி இன்னொருத்தரை வச்சு எழுதுனா அப்படி, அதான் பிரச்சனை அந்த இடத்துல. இது தெரியல எனக்கு. இப்போ தான் பிஏன்னு கொடுத்துருந்தா அந்த இடத்துல ஹி கேன் பி பனிஷ்ட். ஓகே சரி. 126 வந்து வரிசை செக்ஷன்ஸ் மட்டும் எல்லாமே நம்ம பார்க்குறது தான் திருப்பியும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? எலெக்ஷன் நடக்கிற. ஸோ எப்போ 48 மணி நேரம் ஆரம்பிக்கும்? அதாவது ஃபினிஷிங்லேருந்து தான் சொல்ல முடியும், இப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபினிஷிங் டைம் இருக்குல்ல, அந்த 5 o'clock இந்த ஈவினிங் வந்து கேம்பெயின், அதாவது ஓட்டிங் போலிங் டே இருக்குல்ல, அதுலேருந்து 48 hours முன்னாடி. ஸோ எக்ஸாக்ட்லி 1 day பிஃபோர் இன்னவே. ஆன்லைன் மீடியா அதாவது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மீட்டிங் தான் போடக்கூடாதுன்ட்டு இருக்கு, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு எங்கேயுமே கிடையாது. அதான் அந்த டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அதுக்கப்புறம் டோர் டு டோர் போய் நீங்கள் பண்ணலாம் தனியாலும். நோனும் லாஸ்ட் கியூ. மீட்டிங் போடக்கூடாது. பிரச்சாரம் வேறு, ஓட்டு சேகரிப்பு வேறு. எப்படி அதுதான் அந்த மாதிரி. நீங்கள் மீட்டிங்னாலே என்ன அர்த்தம்? வாங்கினாலே யூ ஷுட் கோ டு போலீஸ் சொன்னேன். அப்படி மீட்டிங் நடக்கல, இந்த செக்ஷன் படி மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு காமிச்சாங்கன்னா 2 years இம்ப்ரிசன்மெண்ட். இதுக்கே 2 years. ஆமாம், ஓட்டு சேகரிக்கிறது பண்ணலாம். அந்த கோடு போட்டிருப்பான் பார்த்துருக்கீங்களா, பூத்தை சுற்றி 100 மீட்டர், அந்த 100 மீட்டருக்குள்ளே கேட்கக்கூடாது, 100 மீட்டருக்கு வெளியே நின்று கேட்கலாம். அதே தான், விட மாட்டாங்க உள்ள. சிம்பிள் திங். திருப்பியும் அதான் எல்லாமே இது வந்து திருப்பியும் எத்திக்ஸ்லேயும் இதெல்லாம் வரும். சேம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி தான். எலெக்ஷன் வர்றப்போ மட்டும் ஏன் அவ்வளோ எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகுது? இல்லை, ஜென்ரலாக எல்லாமே இல்லை அந்த இடத்துல. பாலிடிக்ஸ் கிடையாது, ஒரு ரூல் போட்டால் அது கரெக்டாக நடக்கும், எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன் அதே வருஷம் முழுக்க பண்ண முடியறதில்ல? ஒரு நாள் முதல்ல மட்டும் ஏன் இருக்க முடியுது? இல்லையே, ஸ்டேட் போலீஸும் நல்லா தானே ஃபங்க்ஷன் பண்ணுது அந்த டைமில். கம்பேரிட்டிவாக எவ்வளோ பரவாயில்லையே. இல்லைங்க, ரெண்டுமே இருக்காங்க. ஸ்டேட்டோட இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபோர்ஸஸும் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதும் வரும். ஓகேங்களா? அதே தான். உடனே ஆக்ஷன் பண்ணலின்னா யூ வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இமீடியட்லி. ப்ராசஸ் உடனே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இடத்துல எதுவுமே நடக்காது. அப்படி என்ன பண்ணாலும் சரி, எதுவும் நடக்காது. அதுதான் மெயின் திங். எத்திக்ஸில் இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அந்த இடத்துல பீனலைஸ் பண்ணுறோம், அந்த ஃபியர் ஆஃப் பெனால்ட்டி, அது வந்து இட் வில் புஷ் ஹிம் லைக் எனிதிங். அட்லீஸ்ட்லேருந்து கோர்ஸ் கரெக்ஷனுக்கு இட் வில் பி ஹெல்பிங். ஓகே, டீவியேஷன், கோர்ஸ் கரெக்ஷன்லாம் வார்த்தைகள். ஃபைன். ஃபியர் வந்து ஒரு நெகட்டிவ் மோட்டிவேட்டர். இதான் அன்றைக்கே சொன்னேன். சொல்லுங்கள். பெட்டராக பண்ணுறாங்க, பட் ஷார்ட் டேர்மில் அவங்களால பண்ண முடியுது. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டேட்டட் கோல். அதை இன்னொரு வகையில் பார்த்தா அவனுக்கு அந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கணும், மற்ற கேள்வி கேட்டு போனாலும் அவனுக்கு கவலை இல்லை. கவர்மெண்ட் அப்படி பார்க்க முடியாது, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமே. எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருமே அட்லீஸ்ட் எல்லாரும் கெட்டவன் நினைக்கலனாலும் மேக்ஸிமம் நிறைய பேராவது நல்லவன் நினைக்கும். புட்டிங் இட் இன் அதர் வே, எல்லாத்துக்கிட்டையும் நல்லவனு பேர் வாங்க முடியாது, ஆனால் லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும் கெட்டவனாக நினைக்கணும். அதான் கவர்மெண்ட். சிம்பிளாக சொல்கிறதுனா, everyone won't call you right, but at least reduce the number of people who are going to call you wrong. அதான் பேசிக்ஸ் ஆஃப் கவர்னன்ஸே. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரே ரோல், எது எக்கேடு கேட்டாலும் எலெக்ஷன் நல்லா நடக்கணும். அந்த மாதிரி யோசிக்க முடியாதுல்ல கவர்மெண்ட்னால. இது இந்த பக்கம் இருக்கிற பாயிண்ட். ஓகே, சரி, ரைட். அதே மாதிரி இப்போ சொன்னேன்ல, உங்கள் மேனிஃபெஸ்டோ, பேம்ப்ளெட்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, போஸ்டர்ஸு, இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும். ஒரு காப்பி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு தான்
யூ வில் பி டூயிங் இட். கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் எல்லா காப்பீஸும். அதே மாதிரி சீக்ரஸி ஆஃப் ஓட்டிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். இது வந்து இந்தியன் டெமோக்ரஸியில் ஒன் ஆஃப் தி பேசிக் டெனட்ஸ். நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். சீக்ரெட்டிவ் ஓட்டிங் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எக்காரணத்தை கொண்டு இட் ஷுட் நாட் பி ரிவீல்ட். அந்த 100 மீட்டரில் அது ஒரு பாயிண்ட், 130 செக்ஷன், 100 மீட்டருக்குள்ளே தேர் ஷுட் பி நோ கேன்வாசிங். அப்படி பண்ணால் 250 ரூபா ஃபைன். ஏன்னா அந்த டைமில் அது 70s 80s தான் இது பாப்புலராக ஆரம்பிச்சது ஆஸ் அ மோட், பூத் கேப்சரிங்கிறது. அப்புறம் இது கொண்டு வந்தாங்க 35A கேபிட்டல் ஏ. என்ன சொன்னேன்? 58A சொன்னேன். அது கேன்சல் பண்றது. இது பூத் கேப்சருக்கு பனிஷ்மெண்ட் 1 to 3 years, மினிமம் 1 year, மேக்ஸிமம் 3 years பனிஷ்மெண்ட். இது மாதிரி எல்லா அஃபென்சஸ்க்கும் ஒரு இது இருக்கு. எல்லாம் வந்து அஃபென்ஸ் திருப்பி இல்லை, இதெல்லாம் பண்ணியே ஆகணும் கன்கரண்டாக. இதெல்லாம் பண்ணலைன்னா திருப்பியும் இட் வில் பி டேக்கன் அஸ் இன்காம்ப்ளைன்ஸ். அந்த நான் காம்ப்ளைன்ஸை எடுத்துகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா அதெல்லாம் 100 மீட்டர்ஸ்க்குள்ளே வந்து கேன்வாஸ் பண்ணக்கூடாது, ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. 100 மீட்டர்ஸ்க்கு வெளியே நின்று கேன்வாஸ் பண்ணலாம் எலெக்ஷன் அப்போ. பிரச்சாரம் தான் பண்ண, ஐ மீன் மீட்டிங் தான் பண்ணக்கூடாது. 250 rupees ஃபைன். அதெல்லாம் அது கிடையாது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல. அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் கட் ஆகும், இந்த இடத்துல சிங்கிள் பர்சன் வில் பி பனிஷ்டு. இது லேட் ஆகும், எஃபெக்டிவாக இருக்காது. அது யார் தப்பு பண்ணாலும் எல்லா பார்ட்டிஸும் வில் பி சஃபரிங். ஸோ அவங்களுக்குள்ளேயே இன்ஃபார்மல் கண்ட்ரோல் வரும், பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. தட்ஸ் அ ரீசன். ஓகே, 158 தான் இது டெபாசிட். 1/6 ஆஃப் தி ஓட் வாங்கணும்ல, இல்லைன்னா டெபாசிட் காலி. அது வந்து 158 செக்ஷன். ஓகே, 170 வந்து சிவில் கோர்ட்ஸோட ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் பார்ட். இந்த இடத்துல எதுக்குன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இஸ் ஆல் பவர்ஃபுல். ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாரு? அவர் என்ன இது பண்ணாலும் யூ கான் கோ டு அ கோர்ட். அதுக்கு மேலே எலெக்ஷன் கமிஷனை தான் அப்ரோச் பண்ண முடியும். நோ வே ஆஃப் கோயிங் டு கோர்ட். திருப்பி அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் தான் ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனு. கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது ரொம்ப சின்ன விஷயம். அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட மெம்பர்ஸை மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குது, செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம். இதெல்லாம் தான் ரியல் பவர்ஸ். கோர்ட் எதுவுமே கொஸ்டின் பண்ண முடியாதுன்னா ஹீ இஸ் த கிங் லிட்டரலாக அந்த இடத்துல. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் விஷயம். இது போக பவர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் 146. ரைட், ஃபர்ஸ்ட் பவர் என்ன? அப்படியே சொன்னேன், பிரசிடென்ட் எது பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களை எலெக்ஷன் கமிஷனை கேட்காம ஹி கான் மேக் அ சோ மோட்டோ டெசிஷன். கண்டிப்பாக இவங்களை கேட்டு தான் இருக்கணும். ஒரு கேண்டிடேட் வந்து 103 வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கல்ல, ஆர்டிகல் 103, 102 எம்பிஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்களே, அதிலிருந்து ஆரம்பித்து எல்லா ப்ராசஸ்க்கும் ஹி வில் பி கன்செப்ட். ஸோ இவருடைய ஒப்பீனியன் இல்லாமல் நத்திங் வில் ஹேப்பன் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணுறாரு பார்த்தீங்களா இவங்களுக்கு மேட்டர்ஸ், அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சிவில் கோர்ட்டோட பவர்ஸ் இருக்குது நேச்சுரலி. ஏன்னா அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட்டிவ் பாடியாக மாறிடுறாங்க. ஸோ தே வில் பி ஹேவிங் தோஸ் பவர்ஸ். ஸோ சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இன் ஜென்ரல்? இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன், அதனால் பேசிக்ஸ் எப்பவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கும் நிறைய இந்த மாதிரி குவாசி ஜுடிஷியல் பாடிஸ்க்கு நிறைய பேர்த்து கொடுத்துருப்பாங்க பவர்ஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸை கேட்கலாம், இன்னொன்று விட்னஸை கேட்கலாம். ஒன்று ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, சம்மன் பண்ணுறது, ஆளை வர சொல்லி சம்மன் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு அஃபிடவிட் வச்சு எவிடன்ஸ் வாங்குறது. அஃபிடவிட்னா ஐ ஸ்டேட் டு மை நாலேஜ் தட் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் வச்சு சைன் பண்ணி தருவாங்க. யார் வேணாலும் பண்ணலாம். அது எண்ட் ஆஃப் த டே அது வந்து கிரெடிபிலிட்டி அதிகம் பண்ணும். ஃபைன். இவ்வளோதான். அப்புறம் எந்த ஒரு விட்னஸை வேணாலும் விசாரிக்கலாம், ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ தே கேன் சம்மன் எனி ஒன். சேம் திங்.
இதெல்லாம் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட். பட் எந்த காரணத்தையும் அரெஸ்டிங் பவர்ஸ் எல்லாம் வராது உங்களுக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக இந்த பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் வந்து ட்ரைபுனல் கூட இருக்கும். பட் தே கான் மேக் அன் அரெஸ்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. டாக்குமெண்ட்ஸுக்கு கேட்கலாம், ஆளை கூப்பிடலாம், யாரை வேணாலும் விசாரிக்கலாம், பட் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னொன்று 146B. இந்த இடத்துல they are not bound by any procedures. They can devise their own procedures. இது வந்து ட்ரைபுனலுக்கு இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே.